அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 9ல யூனிட் 9ஓட பேர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாபிக். இதுல நம்ம குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய டாபிக் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் குரூப் 2 குரூப் 2 ரெண்டுத்தோட பிரிலிமினரிக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் உண்டு. யூனிட் 9ல வருது. இதுல முதல் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வு. இது ஆக்சுவலா பார்த்தா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஆக்சுவலா எக்கனாமிக்ஸ் டாபிக் தான். ஆக்சுவலா இந்த யூனிட் 9 வர்றதுக்கு முன்னாடி இந்த மனிதவள மேம்பாடுன்றது எக்கனாமிக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு பாடம் எக்கனாமிக்ஸ்குள்ள தான் வரும். ஆனா இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சொல்லிட்டு யூனிட் 9 தனியா புது யூனிட்டா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை குரூப் 2ல குரூப் 4ல கிடையாது. ஆனா குரூப் 4ல கிடையாதுன்னு சொன்னாலும் கூட இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 4ல கூட HDI பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க HDI வந்து அவ்வளவு முக்கியமான மனிதவள மேம்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதை வந்து யூனிட் 9ல ஒரு லெசனாவே சேர்த்திருக்காங்க. அதுவும் எடுக்கும் போதே யூனிட் 9ல முதல் பாடமா இது அமைஞ்சிருக்கு. இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாம் படிச்சீங்களா? நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? கையில நோட்ஸ் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு முன்னாடியே கொடுத்தாதான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கையில கிளாஸ் இருக்கும்போது கையில வச்சுப்பீங்கன்றத முன்னாடியே கொடுத்தோம். எல்லாரும் எடுத்துருப்பீங்க நம்புறோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷனல் பாயிண்ட் எல்லாம் சொன்னா தயவுசெய்து அந்த பேப்பர்லயே கொஞ்சம் பக்கத்துல எழுதிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கண்டிப்பா கொஸ்டின்கள் இதுல இடம் வரும். எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னா எப்பவுமே மினிமம் ஒரு பாடத்துல ஒரு கொஸ்டின், மேக்சிமம் 2 கொஸ்டின்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இது ஒரு வித்தியாசமான பாடம். நோட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து ப்ராப்பர் நோட்ஸ் கிடைக்காது. நிறைய வந்து UNDP-யோட வெப்சைட்ல மனிதவள மேம்பாடு ரிப்போர்ட்டை பார்த்துதான் நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கோம். இதனால கடையிலயோ நோட்ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு அவைலபிளா இருக்கு. அதனால இந்த நோட்ஸை வந்து தயவுசெய்து நல்லா படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா போய் பண்ணீங்க. நம்ம பாடத்துக்குள்ள போலாம். தமிழ்நாட்டின் நம்ம பேரு இந்த யூனிட் 9ஓட பேரு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்றதால தமிழ்நாடு பேஸ்ட் தான் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இந்த தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய இந்தியாவோட பிற மாநில குறியீடுகளும் ஒப்பாயம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம தமிழ்நாடு பத்தி மட்டும் படிச்சா போதுன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம HDIன்னு சொன்னாலே முதல்ல நம்ம UNDP தான் ஞாபகம். ஐநாவுடைய ஒரு அங்கமான ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தை பத்தி தெரிஞ்சாகணும். அப்படி பார்க்கும்போது இந்த HDI பாடத்தை 3 பார்ட்டா பிரிச்சுக்கணும். உலக அளவுல HDI பத்தி படிக்கணும், இந்திய அளவுல HDI பத்தி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி படிக்கணும், லாஸ்டா தான் தமிழ்நாடு பத்தி படிக்கணும். தமிழ்நாடு பத்தி படிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, நிறைய மெமரி பண்ணும். இந்த பாடத்துல என்னன்னா கான்செப்ட் மாதிரி இருக்காது, எல்லாமே ஃபேக்டா தான் இருக்கும். நிறைய ஃபேக்டிங் இருக்கும். மெமரி படிச்சுட்டா கண்டிப்பா வரப்போற கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்க அந்த ஒரு 20 பக்கம் நோட்ஸ்ல இருந்தா கண்டிப்பா கொஸ்டின் வரும். எப்படியாவது படிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாடத்தை பத்தி சொல்லலாம்னா, இப்ப நீங்க படிக்கிறது குரூப் 2 குரூப் டி பிரிலிமினரிக்காக படிக்கிறீங்க. மெயின்ஸ் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. அந்த மெயின்ஸ்ல குரூப் 2ல இது ஒரு லெசனா கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை பத்தி இத பத்தி ஒரு ஒரு டாபிக் வந்து குரூப் 2ல இருக்கு. குரூப் ஏல வராது, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் கொஸ்டின் இருக்கு, அதுல வரும். அதுக்கான பேசிக்கா இதை நினைச்சுக்கலாம். இதை நல்லா படிச்சு இந்த பேசிக் நல்லா படிச்சுட்டீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்ல ஒரு குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வருவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்துட்டீங்களா? இங்கிலீஷ்ல சொன்னா இந்த பாடத்தோட பேர் என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. அப்ப கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லும் போது என்ன அர்த்தம்? ஒண்ணு இன்னொன்றோட ஒப்பிடணும். எது சார் ஒப்பிட போனா நம்ம உலக அளவுல HDI இப்ப லாஸ்ட் HDI ஏன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இதுல நிறைய அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கரண்ட் அஃபேர்ஸ் பாடம் கூட வச்சிடலாம். இப்ப லாஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்ப வெளியிட்டாங்க, இதுக்கு முன்னாடி என்ன ரிப்போர்ட் விட்டாங்க, இந்த 2 ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மாதிரி தமிழ்நாட்டுல மனிதவள மேம்பாட்டு குறியீடு எப்ப விட்டாங்க, லாஸ்டா எப்ப விட்டாங்க, அதுக்கு முன்னாடி என்ன விட்டாங்க, அதை கம்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவன் அதான் சொல்லியிருக்கான் பாருங்க, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. இப்ப தமிழ்நாடு கேரளாவோட ஒப்பிட்டு பார்க்கலாம்,
உத்தரப்பிரதேச ஒப்பிட்டு பார்க்கலாம். எந்த மாநிலம் அதிகமா இருக்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடுல, எந்த மாநிலம் மனிதவள மேம்பாட்டு குறியீடுல ரொம்ப கீழே இருக்கு, உச்சத்துல இருக்கு இப்படின்னா கம்பேர் பண்ணணும். அது மாதிரிதான் இந்த பாடத்தை கொண்டு போகணும். சரி, முதல் பாதி பேருக்கு என்னன்னா மனித வளம்னா என்ன? மனித வளம் என்னப்பா? ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மனித வளம், மனித வளம். மனித வளம்னா ஒண்ணும் இல்ல, மக்கள் தொகை. ஒரு நாட்டில் உள்ள மக்கள் தொகை தான் மனித வளம். ஆனா மக்கள் தொகைன்றது வெறும் சக்க மாதிரி சாதாரண ஒரு உயிர் உள்ள 2 கை 2 கால் இருக்கிற மக்கள் இருக்கிற மக்கள் தொகை மனித வளம் சொல்லக்கூடாது. மக்கள் தொகை மனித வளம்ன்றது டைரக்டா சொல்லக்கூடாது. ஒரு நாட்டுல நீர் வளம் இருக்கும், நில வளம் இருக்கும், ஏன் வனவளம்னா காடுகள்லாம் இருக்கும், நிறைய வளங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த வளங்கள்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னா என்ன வேணும்? மனித வளம் இருக்கும். மனித வளம் இருந்தாதான் ஒரு நாட்டுல இருக்கிற நீர்வளம், நிலவளம், வனவளம் இது எல்லாத்தையும் நல்ல முறையில பயன்படுத்த முடியும். இப்போ மனித வளம்னா என்னன்னா வெறும் மக்கள் தொகை தான் மனித வளம், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா டைரக்டா மக்கள், அந்த மக்கள் தொகை எப்படிப்பட்ட மக்கள் தொகையா இருக்கணும்? மனித வளம் டெபினேஷன் பாருங்க. இதெல்லாம் மனித வளம் என்பது ஒரு நாட்டில் உள்ள மக்களிடம் உள்ள ஆற்றல்கள், திறன்கள், மதிநுட்பம், அறிவு ஆகியவற்றை குறிக்கும். அப்படின்னா சார் நீங்க தான் சார் சொன்னீங்க மனித வளம்னா மக்கள் தொகை அப்படின்னு. அப்ப மக்கள் தொகை பாடத்துக்கும் மனித வளம் பாடத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப மக்கள் தொகைன்னு ஒரு பாடம் இருக்கு, அப்படி இல்ல. மனித வளம் என்பது மக்கள் தொகை தான். ஆனா அந்த மக்கள் தொகை எப்படி இருக்கணும்? நல்ல ஆற்றல், எனர்ஜெட்டிக்கான மக்களா இருக்கணும், நல்ல ஸ்கில் உள்ள மக்களா இருக்கணும், மதிநுட்பம், ஸ்ட்ராட்டஜி நெச்ச, நல்ல படிச்ச, நல்ல வலுவான அதாவது கல்வியும் சுகாதாரமும் நல்லா இருக்கிற மக்கள் தொகையா இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் தொகை தான் மனித வளம் சொல்லுவாங்க. மனித வளம்னா என்னது? மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகை ஆற்றல் பொருந்திய மக்கள் தொகையா இருக்கு. சரி, அடுத்து இது ஒரு வார்த்தை. மனித வள மேம்பாடுன்னா என்னப்பா? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு நாட்டுல மக்கள் தொகை இருக்காங்க, சாதாரண சக்க மாதிரி சாதாரண மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகையை நல்ல திறமை மிக்கவர்களாக மேம்படுத்தணும். மேம்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? மனிதவள மேம்பாடு என்பது மக்களிடம் உட்கிடையாக மறைந்துள்ள சக்திகளை வெளிக்கொணர்ந்து பயன்படுத்துவதை குறிக்கும். எல்லார்கிட்டையும் திறமை இருக்குப்பா. அதுக்கு முக்கியமா அந்த திறமையை வெளிக்கொணர்ந்து என்ன பண்ணணும்? கல்வி அறிவு கொடுக்கும், நிறைய ட்ரைனிங் கொடுக்கும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சிகள் கொடுக்கும், நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா மக்கள் கிட்ட இருக்கிற மறைஞ்சு இருக்கிற சக்திகள்லாம் வெளிப்படும். இதுக்காக தான் மனிதவள மேம்பாட்டு துறைனே ஒரு துறை இருக்கு. அப்ப மனிதவளன்றது சாதாரண மக்கள் தொகை, திறன் இல்லாத மக்கள் தொகை. அந்த மக்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரதுதான் மனிதவள மேம்பாடு. சரி, அடுத்து மனித மூலதன ஆக்கம் அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்காக செலவு பண்ணல. அதாவது 1960க்கு முன்னாடி பொருளாதார அறிஞர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஒரு கவர்மெண்டோட காசு எடுத்துமே எதுல போட்டா நல்லது? பருப்பொருள்ல எடுத்துமே இன்வெஸ்ட் பண்ணா நல்லது. பருப்பொருள்னா என்ன? பாலம் கட்டுறது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறது, எதுவுமே சாலைகள் போடுறது, இது மாதிரி நிறைய பருப்பொருள் மூலதனத்தின் மீது போட்டாதான் ஒரு நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வரும்னு நினைச்சாங்க. அப்புறம் தான் என்ன நினைச்சு, அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ அப்படிலாம் தப்பு. நம்ம பருப்பொருள்னா கண்ணுல பாக்குற அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மனித மூலதனத்தையும் மனிதனுடைய திறனை வளர்க்கறதுக்காக திறனை வளர்க்கணும். என்னப்பா? கல்விக்காக செலவிடணும்பா, சுகாதாரத்துக்காக செலவிடணும். அவங்களுக்கு நிறைய திறன். இன்னைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் முக்கியமான இஷ்யூவா இருக்குது இந்தியால. நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணாதான் மனிதனுடைய திறனை வளர்க்கும். இதுக்காக செலவு பண்றதில்ல, அதுதான் மனித மூலதன ஆக்கம். வித்தியாசம் நல்லா புரியும். இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுப்பாம்பா. மனித வளம், ஆப்ஷன் பி மனித வள மேம்பாடு, ஆப்ஷன் பி மனித மூலதன ஆக்கம். வித்தியாசம் தெரியுதுதான் உங்களுக்கு ரைட்டா சொல்லிடுது. சரி, அடுத்து மனித வளத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கா? மனித வளத்துக்கும் பொருளாதார ஹியூமன் ரிசோர்ஸுக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தொடர்பு இருக்கா? சார் எப்படி சார் தொடர்பு இருக்காரு? கண்டிப்பாப்பா. ஒரு நாட்டில் வாழும் மக்களே அந்நாட்டுடைய மூலதனம். ஒரு நாட்டுல இந்தியா மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கு, நம்ம கோவப்படுறோம். அது மனித அறிவு மக்கள் தொகையில 2வது, நமக்கு பெரிய டிராபேக்ன்றோம். அது ஒரு வகையில பார்த்தா நல்லது. ஏன்னா சில நாட்டுல எல்லாம் மக்கள் தொகையே கிடையாது. மக்கள் தொகை வேணுமா சார்? ஆமா, இப்ப உதாரணத்துக்கு அரேபிய கண்ட்ரி, சவுதி அரேபியா, குவைத் எல்லாம் என்ன அர்த்தம்? அங்கெல்லாம் நிலவளம் நல்லா இருக்கு, பூமிக்கடியில எண்ணெய் கொட்டி கிடக்கு. நீர் வளம், நிலவளம் எல்லாம் இருக்கு. நீர் வளம் சொல்ல முடியாது, நிலவளம் நல்லா இருக்கு, பூமிக்கடியில கனிமங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மனித வளம் அந்த நாட்டுல கிடையாது. வெளிநாட்டுல இருந்து, வெவ்வேறு நாட்டுல இருந்து என்ன பண்றாங்க, அங்க இங்க இருந்து கூப்பிட்டு என்ன பண்ண, வேலை கொடுக்குற வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப மனித வளம் இல்லைன்னா என்ன பண்ண? இயற்கை வளத்தையே பயன்படுத்த முடியல இல்ல. மனித வளம் போதுமாக இருந்தால்தான் மனித வளம் போதுமாக இருந்தால்தான் பொருள்சார் வளம் மற்றும் இயற்கை வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தும். அப்ப மனித வளம் தான் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒண்ணு. அப்போ மனித வளத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா தொடர்பு.
இதுல என்ன ஸ்கூல் புக்ல புஷ்நெட்னு ஒருத்தர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்ல என்ன போனோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்போம். என்ன சொல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதிக மக்கள் தொகை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இவருடைய கான்செப்ட் வித்தியாசமா இருக்கு. நீங்க ஒரு டவுட் வரும், சார் மக்கள் தொகை வந்து ஒரு இந்திய பொருளாதாரத்துடைய பலவீனம் தான். நம்ம பலவீனம் தான். ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, அதிக மக்கள் தொகை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா புஷ்நெட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, வெறும் மக்கள் தொகை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்காது. என்ன மக்கள் தொகையா இருக்கணும், அது திறமை பொருந்திய, ஆற்றல் முந்திய, படிச்ச, அறிவாளிகளான மக்கள் தொகை தான் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும். சரிப்பா, அடுத்து இன்னும் ரெண்டு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் வந்துருக்குப்பா. கல்வி பொருளியல் சுகாதார பொருளியல் பத்தி இதுல இருந்து 3 கொஸ்டின் வந்துருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க, கல்வி சுகாதாரம் இரண்டும் நுகர்வாகவும் முதலீடாகவும் கருதப்படுகிறது. டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். கல்வி என்பது ஆப்ஷன் ஏ நுகர்வு, ஆப்ஷன் பி முதலீடு, ஆப்ஷன் சி நுகர்வு மற்றும் முதலீடு, எதுவும் இல்லை. எது சொல்றீங்க? கல்வின்றது நுகர்வா முதலீடா? சுகாதாரம் நுகர்வா முதலீடானா கல்வியும் சரி சுகாதாரமும் சரி நுகர்வாகவும் முதலீடாகவும் கருதப்படுகிறது. ப்ரீவியஸ் இயர்ல இது இந்த கொஸ்டின் ஒரு 3 தடவை கேட்டிருக்கு. சார் நுகர்வுன்னா என்ன, முதலீடு? இப்போ நம்ம டெய்லி வாங்குறோம்ல அரிசி, டெய்லியோ இல்ல மாசம் மாசமும் ஒரு அரிசி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், மிளகாய் வாங்குறோம், டூத் பேஸ்ட் வாங்குறோம், இது மாதிரிலாம் என்ன பவுடர் வாங்குறோம், இதெல்லாம் நுகர்வுன்னு சொல்லலாம். முதலீடுன்னு என்ன, இப்போ கடைய ஒரு ஒரு 2 லட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறா, அது நுகர்வு சொல்ல கூடாது, அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். அப்போ ஒரு பைக் வாங்குறோம், அது இன்வெஸ்ட்மெண்ட். கார் வாங்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நுகர்வு வேற, நுகர்வுக்கும் செலவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் செலவாகும். அப்போ இந்த கல்விக்காகவும் சுகாதாரத்துக்கும் செலவு பண்றது அரிசி பருப்பு வாங்குற மாதிரி நுகர்வு செலவா, இல்ல வீடு வாங்குற மாதிரி கார் வாங்குற மாதிரி முதலீட்டு செலவா? ரெண்டுமே தான் பயன். அவங்க அப்பா உங்க கல்விக்காக செலவு பண்றாருல, அது டெய்லி உங்க அப்பா செலவு பண்றது வந்து அரிசி பருப்பு வாங்குற மாதிரி ஒரு செலவாகவும் நினைக்கலாம். இல்ல அதுக்காக இன்வெஸ்ட் பண்றது வருங்காலத்துல என்ன பண்ற, நீ ஒரு பெரிய வேலைக்கு போய் நீ குடும்பத்தை காப்பாத்தி ஒரு பெரிய சமுதாயத்துல பெரிய ஆள், அப்ப நுகர்வாகவும் கருதலாம். அப்போ கல்வியும் சுகாதாரமும் நுகர்வாகவும் சுகாதாரத்துக்காக என்ன சார் செலவு பண்றேன்னா, சுகாதாரம்ன்றது என்னது, ஒரு சுகாதாரத்தை உடம்ப நல்லா வச்சிருந்தா ஒரு கவர்மெண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி நிறைய பேருக்கு சுகாதார வசதிகள் எல்லாம் கொடுத்தா அந்த நாட்டு மக்களுடைய ஆயுள் கூடும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கேள்விப்பட்டீங்களா, வாழ்நாள் வந்து கூடும். வாழ்நாள் கூடணும் என்ன சார் அதெல்லாம் நன்மையானா, கண்டிப்பா அது பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லது. மக்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமானா உழைப்பு சக்தி அதிகம், உழைப்பு சக்தி நீண்ட நாள் உழைப்பாங்க அவங்களாம். அப்போ இது கல்வியும் சுகாதாரமும் நுகர்வு முதலீடு ரெண்டும் சொல்லும். அதே மாதிரி இதுவும் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ப்பா. கல்வி பொருளியல், எக்கனாமிக் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி பொருளியலை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பொறியியல் அறிஞர் தியோடர் என்ஸ்கல்ட் அப்படின்றவர் 1961 கல்வி பொருளியல் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினார். இவர் என்ன பண்ணாரு, சைட்ல ஏதாவது பாயிண்ட் சொன்னா கொஞ்சம் எழுதிங்க. இவர் ஒரு புக் ஒண்ணு எழுதினார், மனித மூலதன கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு அந்த மனித மூலதன கோட்பாடுன்ற புக்ல தான் கல்வி பொருளியல் அப்படின்னு ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்து. சரி, அதுக்கப்புறம் பாருங்க, சுகாதார பொது உடைமை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கூற்றுக்காரன கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கா. சுகாதார பொது உடைமைன்னா எல்லாருக்கும் எல்லாரும் வேணும், எல்லாருக்கும் எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதான் பொது உடைமை. சுகாதார பொது உடைமை என்னன்னா, உடல் நலம் பேணுதல் என்பது மக்களின் செலுத்து நிலைக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் மக்களின் தேவைக்கேற்ப அளிக்கப்பட வேண்டும் என்பது சுகாதார பொது உடைமை, கம்யூனிசம் ஆஃப் ஹெல்த். அது என்ன சார்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போற வச்சுக்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அப்படி குச்சா அது சுகாதார பொது உடைமை. உனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், மக்களின் தேவைக்கேற்ப ஒரு அரசு என்ன பண்ணும், சுகாதார வசதிகளை கொடுக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்கோ, மக்களுடைய செலுத்து நிலையில உங்ககிட்ட எவ்வளவு காசுப்பா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உனக்கு ஹாஸ்பிட்டல்ல ரூம் தருவோம், இல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சொல்லக்கூடாது. அப்ப சுகாதார பொதுமை மக்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ப கொடுக்கும். இதுதான் சுகாதார பிரிவு. இதெல்லாம் வந்து சும்மா சின்ன கான்செப்ட்பா, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. சரி, நான் சொன்னேன்ல ஏன்னா இந்த பாடத்துக்குள்ள போகும்போது இந்த பாடத்தை 3 பகுதியா பிரிக்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேர்ல்டு லெவல்ல எப்படி இருக்கு, வேர்ல்டு லெவல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன, அது யார் வெளியிடுறாங்க, அதனுடைய காம்போனன்ட், அதெல்லாம் பார்க்கணும். இந்தியால ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் வெளியிடுது, அது எப்ப வெளியிட்டாங்க, அதை பத்தி பார்க்கணும். தமிழ்நாட்டுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் வெளியிடுது, அதனுடைய காம்போனன்ட் எப்ப வெளியிட்டாங்க, அதெல்லாம் பார்க்கணும். சப்போஸ் நம்ம உலகத்தை ஃபர்ஸ்ட் பிடிச்சிடலாமா, HDI வேர்ல்டு. உலகத்துல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி வெளியிடுறாங்கன்னா, உலகத்துல ஹியூமன் டெவலப்மெண்ட் மனிதவள மேம்பாட்டை கண்டுபிடிக்கிறது நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி HDI சொல்றாங்கல்ல, பொதுவா சொன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட், அதுல HDI ஒண்ணு. HDIக்கு முன்னாடியே உலகத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு என்னன்னா, எளிய கூட்டு குறியீட்டு எண், சிம்பிள் காம்போசிட். பின்னாடி சொல்றேன், எழுதிக்கிட்டவங்கள
பின்னாடி வரும். எளிய கூட்டு. அப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1990 தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான்பா. அதுல பல வகை. அதுல ஒண்ணு வந்து எளிய கூட்டு குறியீட்டு, சிம்பிள் காம்போசிட் இண்டெக்ஸ் இருந்தது. 1964 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாழ்க்கை தர குறியீடும் ஹியூமன் டெவலப்மெண்ட், எல்லாத்துக்கும் பேர் ஹியூமன் டெவலப்மெண்ட், வாழ்க்கை தர குறியீடும் ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான். பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு எல்லாத்துக்கும் பொதுவா என்ன சொல்லுவாங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு சொல்லலாம். HDன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் லேட்டஸ்டா இப்ப ரீசெண்டா என்னன்னா பூட்டான் அரசு ஃபாலோ பண்ணுது. UNO அர்த்தம் மகிழ்ச்சி குறியீடுகள் சொல்லிட்டு நிறைய விளையாடுறாங்க. அப்ப உலகத்துல மனித வளம், மனித குறியீடுன்னா என்ன, முதல்ல நான் பாதி பேருக்கு புரியல. குறியீடுன்னா என்ன? குறியீடுனா இங்கிலீஷ்ல இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ்னா என்னப்பா, ஒரு நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாடுகள், ஒரு நாட்டுல உலக நாடுகளுடைய மனித வள மேம்பாடு, மனிதர்களுடைய வளம் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் குறியீடு. இந்த குறியீடுகள் நிறைய கொடுத்தது 4 குறியீடு இருக்கு. சில நிறைய ஊழல் குறியீடு, நிறைய குறியீடுகள், பல்பரிமாண வறுமைக்கு நிறைய குறியீடுகள்லாம் இருக்கு. இருந்தாலும் மனிதவள மேம்பாட்டுக்காக இருக்கிற குறியீடுகள் முக்கியமான 4 குறியீடு. இந்த குறியீடுகளை வச்சு என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணலாம். ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் கம்பேர் பண்ணலாம். ஒரு நாட்டுல ஒரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஒரு மாவட்டத்தையும் இன்னொரு மாவட்டத்தையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்றதுக்காக குறியீடுகள் உருவாக்குவோம். இந்த குறியீடுகள் உருவாக்குறதுக்கு பேஸா இருக்கிறது இண்டிகேட்டர், அளவீடுகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரி, நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது எளிய கூட்டு குறியீட்டை பத்தி பார்ப்போம். இந்த எளிய கூட்டு குறியீட்டு சிம்பிள் காம்போசிட், SCI அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் கண்டுபிடிச்சதா? நிறைய இந்த பாடத்துல ஃபேக்டுகள் நிறைய இருக்கு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா FH ஆர்பைசன் மற்றும் CA மேயர்ஸ் என்பவரால் 1964 இக்குறியீடு ஒரு மனப்பாடம். இதான் எங்க இருக்கு, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கான, பழைய 11th புக்ல இருக்கு. ரொம்ப இருக்கு, நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். FH ஆர்பைசன் மற்றும் CA மேயர்ஸ் யாருன்னா அமெரிக்கா சார்ந்த பொருளாதார அறிஞர். இவங்க இந்த குறியீடை 1964 ஒரு 75க்கும் மேற்பட்ட நாடுகளை என்ன பண்ணாங்கன்னா ரிசர்ச் பண்ணாங்க. சாதாரணமான குறியீடை உருவாக்கல, 75க்கும் மேற்பட்ட நாடுகளை ஆராய்ச்சி பண்ணி ஃபைனலா இந்த குறியீடை உருவாக்குறாங்க. இந்த எப்பவுமே நல்லா கவனிங்கன்னா, ஒரு குறியீடுன்னு சொன்னா அதுக்கு 3 இருக்கும். டைமென்ஷன், இண்டிகேட்டர், இண்டெக்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. டைமென்ஷன்னா பரிமாணங்கள், இண்டிகேட்டர்னா அளவீடுகள், இண்டெக்ஸ்னா குறியீடு. 3 இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த FH ஆர்பைசர் மற்றும் CA மேயர்ஸ் மனித வளம் மேம்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில அளவீடுகளை யூஸ் பண்ணாங்க. இவங்க பண்ண அளவீடுகள் எப்படி, இதெல்லாம் கொடுக்கல நானு, இது ரொம்ப முக்கியம் கிடையாது. யார் கண்டுபிடிச்சா தெரிஞ்சா போதும், சும்மா இதெல்லாம் காதுல கேட்டேங்க. அதாவது இவங்க என்ன அளவீடுகள் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? 10,000 மக்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, ஒரு 10,000 மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வாத்தியார் இருக்காங்க, 10,000 மக்களுக்கு எத்தனை என்ஜினியர் ஒரு நாட்டுல இருக்காங்க, 10,000 மக்களுக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்க. இப்படி என்ன பண்ண, இது மாதிரி சில அளவீடுகளை வச்சுட்டு, இது மாதிரி அளவீடுகளை யூஸ் பண்ணி தான் ஒரு நாட்டுல மனித வளம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எளிய கூட்டு குறியீடுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிச்ச குறியீட்டின் அடிப்படையில என்ன பண்ணாங்கன்னா இவங்க நாடுகளை 4 வகையா பிரிச்சாங்க. இந்த குறியீடை வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, வளர்ச்சி குன்றிய நாடுகள், பார்ஷியலி டெவலப்டு கண்ட்ரி, பகுதி வளர்ச்சி அடைந்த நாடுகள், செமி அட்வான்ஸ் கண்ட்ரி, பாதி முன்னேறிய நாடுகள், அட்வான்ஸ் கண்ட்ரி, முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த SCA அடிப்படையில இவங்க நாடுகளை 4 வகையா பிரிச்சாங்க. இது வரைக்கும் போதும் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் HDI கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா எளிய கூட்டு குறியீடு. யார் கண்டுபிடிச்சாங்க அடுத்து பார்க்கலாமா? அடுத்து முக்கியமா இது வந்து 11th, பழைய 11th புக்ல இருக்குப்பா. பழைய 11th. இப்ப இருக்கிறது வந்து புது 11th, வாழ்க்கை தர குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 பக்கத்துக்கு உங்க புத்தகத்துல நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்ல இப்ப இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக்ல 11th புக்ல இருக்கு. அதனால கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். 2வது குறியீடு இது எப்ப நான் ஆர்டரா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இது எப்போ 1964. இது எப்ப பாருங்க, ஒரு 6 வருஷம் பொறுத்து 1920. வாழ்க்கை தர குறியீடு, பிசிக்கல் குவாலிட்டி இல்லை. இதுவும் எதை கண்டுபிடிக்கிறது தான், ஒரு நாட்டுல மனித வளம் நல்லா இருக்கா இல்லையா, ரொம்ப டல்லா இருக்கா, நல்லா வளர்ந்துருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வாழ்க்கை தர குறியீடு PQLI அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா புத்தகத்துல இதை கண்டுபிடிச்சது யாருன்னா இவரை தான் கொடுத்துருப்பாங்க. PQLI கண்டுபிடிச்சது யாருன்னா மோரிஸ் என்பவரால். வருஷம் கண்டிப்பா படிச்சு 1979 உருவாக்கப்பட்டது. ஆனா உண்மையா ஆத்தர் புக் எல்லாம் பார்த்தா இந்த PQLIன்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குறது யாருன்னா ஜான் டிம்பர்கன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பொருளியலுக்காக ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு யார் வாங்கினாங்கன்னா ஜான் டிம்பர்கன். உலகத்திலே பொருளியலுக்காக ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு பெற்ற ஜான் டிம்பர்கன் தான் இந்த வாழ்க்கை தர குறியீட்டை வாழ்க்கை தர கண்டுபிடிக்கல, வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னு ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாருப்பா 70.
ஆனா ஸ்கூல் புக்ல வந்து கண்டுபிடிச்சது மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்றாங்க. நீங்க எப்படி இதோ பாத்து 2 பேர்ல ஆப்ஷன்ல வராது. சப்போஸ் மோரிஸ் கொடுக்காம ஜான் டி பர்கன் ஏன்னா குரூப் 2 கொஸ்டின் எல்லாம் புரியுது. இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்னா ஸ்கூல் புத்தகத்திலே தான் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெளியே போனாலும் தெரிஞ்சுங்க. மோரிஸ் டி மோரிஸ்ன்றவரால 79 கண்டுபிடிச்சாங்க. நான் சொன்னேன்ல, எந்த குறியீடு வந்தாலும் அந்த குறியீடுக்கான பரிமாணங்கள் டைமென்ஷன் என்ன, இண்டிகேட்டர் என்ன, இண்டெக்ஸ் என்ன கொடுக்கும். சிலதுக்கு மூணுத்தையும் சொல்ல முடியும். ஆனா சில இண்டெக்ஸுக்கு இதுல மூணுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். டைமென்ஷன் சொல்லி இண்டிகேட்டர் சொல்ல மாட்டான். இண்டிகேட்டர் மட்டும் சொல்லிட்டு டைமென்ஷனும் இண்டெக்ஸும் சொல்ல மாட்டான். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கு. இதுல எது கொடுத்துருக்கான், நான் டைமென்ஷன் கொடுக்குறேன். புத்தகத்துல என்ன கொடுத்துருக்கான், பிக்யூஎல்ஐ கணக்கிட உதவும் அளவுகோல்கள். அப்ப டைமென்ஷன் எங்க சார் கேட்காது. டைமென்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல. அதாவது நல்லா புரிஞ்சுக்கப்பா, ஒரு இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல. இப்போ பிக்யூஎல்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டுல விவசாயத்துல எவ்வளவு உணவு தானியங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுப்பாங்களா யாருன்னா? அப்ப பிக்யூஎல்ஐ கணக்கிடும் அளவுகோல்ல இந்த 4வது பாயிண்டா விவசாய உற்பத்தியும் கொடுக்கட்டுமா? விவசாய உற்பத்திக்கும் வாழ்க்கை தரத்துக்கு என்ன சம்பந்தம்? அது கிடையாது. அப்போ என்ன அளவுகோல்னு என்ன புரியுதா? அளவுகோல்னா ஒரு ஒரு மனிதவள மேம்பாட்டை ஒரு நாட்டோட மனிதவள மேம்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த பிக்யூஎல்ஐன்ற மனிதவள மேம்பாட்டு குறியீடுக்கு என்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுல 3 இண்டெக்ஸ் யூஸ் மனப்பாடம் பண்ணிப்பா. கண்டிப்பா இதான் கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேள்வியே அதிகமானதுமா வரும். ஒரு இண்டெக்ஸுக்கும் என்ன வந்து இண்டிகேட்டர் தெரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன், டைமென்ஷன், இண்டிகேட்டர், இண்டெக்ஸ் 3 வெவ்வேறு தான். ஆனா வந்து என்ன அர்த்தம், டைமென்ஷன் 3 எல்லாத்துக்கும் 3 கொடுத்தா நோட்ஸ் பெருசா போகும். புக்ல எக்ஸாம்லயே கேட்க மாட்டேன். ஏதாவது ஒண்ணு இண்டிகேட்டர் கேட்பாங்க பத்திரிக்கை. அப்ப இந்த வாழ்க்கை தர குறியீட்டுக்கு முதல் இண்டிகேட்டர் இருக்குமா, எதிர்பார்க்கப்படும் ஆயுள். அது எதிர்பார்க்கப்படும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னன்னா, ஒரு நாட்டுல ஒரு மக்கள் சராசரியா எவ்வளவு நாள் உயிர் வாழ்வாங்க. இப்ப இந்தியால சராசரியா எவ்வளவு உயிர் வாழ்வாங்க, அமெரிக்கால எவ்வளவு உயிர் வாழ்வாங்க. எப்படி உயிர் வாழ்றது, எப்படி நீளம் தெரியுமா? அந்த நாட்டுல ஹாஸ்பிட்டலு, சுகாதார வசதிகள், மருந்துகள் நல்லா இருந்ததுன்னா அந்த ஊர்ல 90 வயசு கூட உயிர் வாழ்வாங்க. ஒரு நாட்டுல ஆவரேஜா எக்ஸ்பெக்டட் லைஃப் 70 வயசு தான் வச்சுக்க, அந்த நாட்டுல மருத்துவ வசதி இல்லைன்னு இருக்கும். அப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை வச்சு ஒரு நாட்டுடைய பிக்யூஎல்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை ஒரு அளவீடா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தை இறப்பு வீதம். இது நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்லயும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த பாடத்துக்கு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, எக்கனாமிக்ஸ்லயும் குழந்தை இறப்பு வீதம். ஐஎம்ஆர்னா என்னப்பா? அதாவது ஐஎம்ஆர்னா என்னன்னா, அதாவது ஒரு 1000 இது ஐஎம்ஆர் எவ்வளவு, ஐஎம்ஆர் இன்ஃபேண்ட் அது ஐஎம்ஆரோட விரிவு கூட கேட்பாங்க. இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு. அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடாம இறந்து போயிருப்பாங்க. அது மாதிரி ஒரு 1000க்கு இவ்வளவு, இப்ப அவுட் ஆஃப் மார்க் போடுவாங்கல்ல, 100க்கு எவ்வளவு மார்க், 70க்கு எவ்வளவு, அது மாதிரி வந்து 1000க்கு கண்டுபிடிப்பாங்க. அப்ப இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி எவ்வளவுக்கு கண்டுபிடிப்பாங்கன்னா 1000க்கு கண்டுபிடிப்பாங்க. குழந்தை இறப்பு வீதம்னா என்னன்னு கேட்டா, ஒரு குழந்தை ஒரு வயசுக்கு முன்னாடியே இறந்துருதுல, அதுதான். அது எவ்வளவுக்கு, ஒரு 1000 குழந்தைக்கு எத்தனை குழந்தை ஒரு வயசு முன்னாடியே எழுதுது, 1000 குழந்தைக்கு அடுத்து இன்னொரு 1000 குழந்தைக்கு எத்தனை குழந்தை ஒரு வயசு முன்னாடி. ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடாம இருக்கிற குழந்தைகளுடைய விகிதத்தை 1000க்கு கண்டுபிடிச்சு சொல்றதுதான் குழந்தை இறப்பு. அப்ப இதை ஒரு இண்டிகேட்டரா எடுத்திருக்காங்க. ஒரு நாட்டுல வாழ்க்கை தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஐஎம்ஆர், 2வது எழுத்தறிவு, லிட்ரஸி ரேட். லிட்ரஸி ரேட்னா என்னப்பா? ஒரு நாட்டுல இதெல்லாம் தெரிஞ்சுங்க, 7 வயசுக்கு மேல, 7 வயசுக்கு கீழே எல்லாம் பசங்க படிக்காது, சின்ன குழந்தைங்க. 7 வயசுக்கு மேல இருக்கிற மக்கள் தொகை இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு மொழியில எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அதான் லிட்ரஸி ரேட் சொல்லுவாங்க. இது பிக்யூஎல்ஐக்கு மட்டும் இல்லப்ப நான் சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம், ஓல் எக்கனாமிக்ஸுக்கும் யூஸ் ஆகுறது தான். பிக்யூஎல்ஐக்கு தான் வாத்தியார் ஏதாவது சொல்லியிருக்காரு நினைக்காது. இந்த எக்கனாமிக்ஸ்ல எந்த இடத்துல வந்தாலும் லிட்ரஸி ரேட்னா ஒரு நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் 7 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில ஏதாவது ஒரு மொழியில எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அதான் லிட்ரஸி ரேட். அப்ப இந்த 3 அடிப்படையில் தான் பிக்யூஎல்ஐ கிடைக்கும். இந்த பிக்யூஎல்ஐ 3 பாத்தீங்களா, இதுல ஏதாவது பணம் சம்பந்தமா இருக்கு. இந்த 3மே ஏதாவது பணம் சம்பந்தமா ஏதாவது சொன்னேன். எதிர்பார்க்கப்படும் ஆயுள்ன்றது உடல் சம்பந்தமானது, குழந்தை இறப்பு வீதம்ன்றது நம்ம உடல் சம்பந்தமானது, எழுத்தறிவுன்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்குது. எதுக்கு சொல்லுவாருன்னா, பிபிஎல்ல பணம் சாரா காரணிகள் உபயோகப்படுத்தப்படுது. பணம் சார்ந்த காரணிகள் ஆனா ஹெச்டிஐல நம்ம புக்ல கொடுத்துருக்காம்பா, புக்ல வேறுபாடு கொடுத்துருக்கோம். பிக்யூஎல்ஐக்கும் ஹெச்டிஐக்கும் என்ன வேறுபாடுனா, பிக்யூஎல்ஐல யூஸ் பண்ற இண்டிகேட்டர் எல்லாத்துலயுமே என்ன அர்த்தம், பணம் சாரா காரணிகள் தான் யூஸ் செஞ்சிருக்காங்க. சரி, பிக்யூஎல்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கிங் சிஸ்டம். இதுக்கு மார்க் இந்த ஹெச்டிஐ எல்லாத்துக்குமே, அதாவது ஹெச்டிஐ சொல்ல முடியாது, இந்த இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே மினிமம் மார்க், மேக்ஸிமம் மார்க் யூஸ் பண்ணிருப்பாங்க. இக்குறியீட்டின் அளவுகள் 1 முதல் 100 வரை, மினிமம் 1, மேக்ஸிமம். இதே ஹெச்டிஐக்கு என்ன தெரியுமா, 0, 1, சிலதுலாம் 0, 10, சிலதெல்லாம் 1. இதை மட்டும் முக்கியமா தெரிஞ்சுங்க. அப்ப பிக்யூஎல்ஐக்கு அளவீடுகள், குறியீட்டுடைய அளவுகள்னா 1 முதல் 100 வரை.
அதனால இதுல வேற இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? 1 என்பது மோசமான செயல்பாட்டை குறிக்கும். ஒரு 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 பிக்யூஎல்ஐயோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கீங்கன்னா, அந்த நாட்டுல வாழ்க்கை தரமே சரியில்லைன்னு அர்த்தம். சார் இது நல்ல கேள்விதானே சார். ஆமா 1ன்னா மோசமா இருந்து, 100ன்னா அந்த நாட்டுல வந்து வாழ்க்கை தரம் சூப்பரா இருக்கணும். ஒரு நாட்டுல வாழ்க்கை தரம் 50ன்னா ஆவரேஜா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1ல இருந்து அப்படியே 100 வரைக்கும் வரும். இது சில நேரத்துல 100 என்பது மோசமான செயல்பாட்டை குறிக்கும். 1 என்பது சிறந்த செயல்பாட்டை குறிக்கும். அப்படி கூட HDIக்கு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நல்லா பின்னாடி அதுதான் உஷாரா கவனிங்க. பின்னாடி வர இண்டெக்ஸ்ல ஒரு இண்டெக்ஸ்க்கு அது மாதிரி வரும். நீங்க கம்மியை வச்சு மோசமா இருந்து, அதிகம் வச்சு சிறந்ததுன்னு சொல்லக்கூடாது. கம்மியா இருக்கிறது கூட சிறந்ததா இருக்கும், அதிகமா இருக்கிறது கூட கம்மியா இருக்கும். ஒரு இடத்துல அது மாதிரி வரும். அதனால உஷாரா கவனிச்சு. சரி, பிக்யூஎல்ஐயோட மதிப்பு. இந்த பிக்யூஎல்ஐ இது பேர் என்ன சொன்னேன்? இண்டெக்ஸ் சொன்னா, இண்டெக்ஸ் இண்டிகேட்டர் சொன்னா, இதை என்ன பண்ணும்? இண்டெக்ஸ் தான் மாற்றும். மறுபடியும் சொல்றேன், டைமென்ஷன் வேற, இண்டிகேட்டர் வேற, இண்டெக்ஸ் வேற. இண்டிகேட்டர் என்ன பண்ணும்? இண்டெக்ஸ் தான் மாத்தணும். அதை மாத்துறதுக்கு தான் பிக்யூஎல்ஐயோட கோல் போஸ்டா பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் போஸ்ட்னு என்னன்னா, ஒரு இண்டெக்ஸா மாத்துறதுக்கு இதுதான் முக்கியமா சார்னா புத்தகத்துல இருக்கு. புத்தகத்துல இருக்கிறதால இல்லைன்னா வேண்டாம் விட்டுலாம், புக்ஸ்ல இருக்கிறதால கண்டிப்பா கேள்வி கேட்போம். உங்க 11th புக்ல இது அப்படியே கொடுத்துருக்கான். என்ன பண்ணிருக்கான்? இந்த பிக்யூஎல்ஐ கண்டுபிடிக்கிறதுல இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, எதிர்பார்க்கப்படும் ஆயுள், இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸா மாத்தணும். குழந்தை இறப்பு விதத்துல IMR இண்டெக்ஸா மாத்தணும். இந்த லிட்ரஸி ரேட் இண்டெக்ஸா மாத்தணும். இண்டெக்ஸா மாத்தம்னா இந்த கோல் போஸ்ட்ல இருக்குல்ல, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் மாதிரி பாடம் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாடம் மாதிரி இருக்கும். இந்த மேக்சிமம் வேல்யூ மினிமம் என்ன வச்சு அவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? எதிர்பார்க்கப்படும் ஆயில் மேக்சிமம் வேல்யூ தெரியுமா? ஸ்வீடன் நாடு தான் மேக்சிமம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அது உடனே நீங்க 70 இப்ப ஸ்வீடன் நாட்டுடைய எதிர்பார்க்கப்படும் ஆயில் தான் அதிகம் நினைக்காதீங்க. எப்பத்தியோட டேட்டா தெரியுமா? 73. ஸ்வீடன் நாட்டுல 73ஆம் வருஷத்துல சர்வே எடுத்து பார்க்கும்போது அந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்க்கப்படும் ஆயில் எவ்வளவு இருந்ததுதான்? 77 இருந்ததுதான். அதை மேக்சிமம் வேல்யூவா இப்போ வச்சுக்கலாம், பிக்ஸ் பண்ணிட்டாங்க. மினிமம் வேல்யூ என்ன தெரியுமா? அதே மாதிரி கயானா பிசாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்க நேஷன். அந்த நேஷன்ல 1960ல சர்வே எடுக்கும் போது அந்த நாட்டுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு தெரியுமா இருந்தது? 28 தான் இருந்தது. அப்ப உலகத்திலே ஸ்வீடன் நாட்டுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தான் 73 அதிகமா இருந்தது. 1960ல உலகத்திலேயே கயானா பிசாவு நாட்டுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தான் கம்மியா இருந்தது. இதை புக்ல அப்படியே டேபிள் மாதிரி கொடுத்துருக்கா. உங்க புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. புக்ல வரிகளா கொடுத்துருப்பான். கயானா பிசாவு 28, 1960 எல்லாம் இந்த புக்ல இருக்குது. உங்களுக்கு புரியாதுன்றதால டேபிள் மாதிரி கொடுத்துருக்கு. இது என்ன சார் ரேஞ்சுனா என்ன? ரேஞ்சுனா லார்ஜஸ்ட். எதுக்கு சார் ரேஞ்ச் எல்லாம் கேக்குறீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரேஞ்ச் யூஸ் ஆகும். லார்ஜஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ கழிக்கணும். 77ல இருந்து 28 கழிச்சா 41. இதே மாதிரி இதுவும் புத்தகத்துல கொடுத்துருக்கான். குழந்தை IMR சொன்னல, அதுக்கு எந்த நாட்டுடைய குழந்தை இறப்பு வீதம் அதிகம் தெரியுமா? 1950ல காபன் ஒரு நாடு இருக்கு. காபன் நாட்டுல 1000 குழந்தைக்கு 229 குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடாம இறந்து போயிட்டான். எப்போ இதை வந்து மேக்சிமம் வேல்யூல வச்சிருக்கான். மினிமம் வேல்யூ என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்வீடன்ல தான் கம்மி. ஸ்வீடன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. எந்த வருஷம் ரெக்கார்டுன்னா 1973ல 1000 குழந்தைகள்ல 9 குழந்தை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கொண்டாடாம இறந்துடும். இதைதான் இந்த மேக்சிமம் வேல்யூ மினிமம் வேல்யூவா பிக்யூஎல்ஐயோட மேக்சிமம் வேல்யூ மினிமம் வேல்யூவா வச்சுக்கலாம். எழுத்தறிவு விகிதம் எந்த நாட்டையும் பேஸ் பண்ணில, ஜென்ரலா மினிமம் வேல்யூ 0. ஒண்ணுமே படிக்கல 0. எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா 100. இது எந்த நாடு பேஸ்ன்னு கேட்காது. ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஸ்வீடன், இது 4 ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸ்வீடன், கயானா பிசாவு, காபன், ஸ்வீடன் இருக்கும். இந்த டேபிளை பார்க்கும்போது புக்கை விட உங்களுக்கு தெளிவா போகும். இது ரேஞ்சு கொஞ்சம் தப்பா இருக்கு பாருங்க. கழிச்சது தப்பு. 229ல 9 போச்சுட்டாங்க. 220 மாத்திருக்கோம். 220 புக்ல கொஞ்சம் சில கரெக்ஷன் சொல்றேன். ஒரு 2-3 கரெக்ஷன் இருக்கு. கொஞ்சம் சொல்லும் போது கரெக்ட் பண்ணீங்க. 220. எழுத்தறிவு வீதம் 100 -0 100 அவ்வளவுதான். இது தெரிஞ்சுங்கப்பா. அப்போ பிக்யூஎல்ஐ புரியுதா? பிக்யூஎல்ஐ எப்படி கண்டுபிடிப்பானா, இது இண்டெக்ஸா மாத்தணும்னு சொன்னாலும் நல்லா கவனிங்க. இந்த எதிர்பார்க்கப்படும் ஆயில் இண்டிகேட்டரை இண்டெக்ஸா மாத்துறதுக்கு எது யூஸ் ஆகும்? இந்த மேக்சிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ, இது பேர் கோல் போஸ்ட் சொல்லுவாங்க. இந்த கோல் போஸ்ட் இருக்கு, இதான் இண்டிகேட்டரை இண்டெக்ஸா மாத்த முடியும். இதை பாருங்க. அதெல்லாம் மாத்திட்ட பிறகு பிக்யூஎல்ஐ கணக்கிட முறை என்ன ஃபார்முலா தெரியுமா? பிக்யூஎல்ஐ கண்டுபிடிக்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பக்கத்துல பத்தியா இண்டெக்ஸ் வந்துச்சு. அப்பதான் மாத்திட்டேன். அது மாத்துறதுக்குலாம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லல. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் பிளஸ் IMR இண்டெக்ஸ் பிளஸ் லிட்ரஸி எல்லாமே கூட இண்டெக்ஸ் வந்துச்சு. இங்க சொல்லும் போது என்ன இண்டெக்ஸ் வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்கப்படும் ஆயுள், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம். பக்கத்துல எல்லாம் இண்டெக்ஸ் ஆக்கிட்ட பிறகு அதை டிவைடட் பை ஆவரேஜ், அரித்மெட்டிக் ஆவரேஜ், 3 அளவு, 3த்தையும் கூட்டி 3 அளவு. இதுதான் ஃபார்முலா. அடுத்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன இந்த பிக்யூஎல்ஐ உடல் சார்ந்த மேம்பாடு. இந்த 3 இண்டிகேட்டரா என்னவா இருக்கு?
எல்லாம் உடம்பு சம்பந்தமா இருக்கு. உடம்பு சம்பந்தமா இருக்கு. அதனாலதான் பிக்யூஎல்ஐ என்பது உடல் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கும். ஆனா ஹெச்டி பின்னாடி பார்க்க போறோம்னா ஹெச்டி அது வந்து என்ன இருக்கும், உடல் சார்ந்த மேம்பாடு இருக்கும், அதுல பணம் சார்ந்த மேம்பாடு இருக்கும். பணம்னா ஏதாவது ஒரு ஒரு இண்டிகேட்டர் இங்க பாருங்க, இந்த மூணுல என்ன பார்த்தா பணம் சார்ந்த இண்டிகேட்டரும் உள்ள வரும். இந்த மூணுமே உடம்பு சார்ந்துதான் இருக்குல்ல. ஹெச்டிஐ கண்டுபிடிக்கும் போது அதுல தலா வருமானம் வரும். தலா வருமானம் பணம் தானே, அது பின்னாடி பார்ப்போம். அப்ப ஹெச்டி இது ஏன் சார் இந்த வேறுபாடு அழுத்தி சொல்றீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். பிக்யூஎல் என்பது உடல் சார்ந்த மேம்பாடு, ஹெச்டி என்பது உடல் சார்ந்த மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கும் புத்தகத்துல வரிகளா இருக்கு. சரி, முடிச்சுட்டுமா? என்னென்ன குறியீடு பார்த்தது இது வரைக்கும்? உலகத்திலே ஃபர்ஸ்ட் தோன்றிய மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து எளிய கூட்டு குறியீடு, அதுக்கப்புறம் வாழ்க்கை தர குறியீடு. இப்பதான் மெயினாண்டு பார்க்க போறோம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. உலகத்துலதான் நம்ம ஒண்ணு இருக்கோம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு யாருப்பா இதை கண்டுபிடிச்சது? எல்லா இண்டெக்ஸையும் கண்டுபிடிச்ச ஒரு ஆள் சொன்னல, எஃப்ஹெச் ஆர்பைசர் மற்றும் மேயர் சொன்னா. இதை சொல்லும் போது யார் சொன்னது? மோரிஸ் அண்ட் டி மோரிஸ் சொன்னா. இப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடை கண்டுபிடிச்சது யாருன்னா, எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1990 கண்டுபிடிச்சாங்க. நல்லா புரிஞ்சு, குறியீடை கண்டுபிடிச்சாங்க. குறியீடுன்றது வேற, ரிப்போர்ட்ன்றது வேற. அப்ப நல்லா பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு வேற. நான் கொடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சது யாரு? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சது மகபப் உல் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானி நாட்டை சேர்ந்த ஒரு பொருளியல் அறிஞர் தான் இந்த ஹெச்டிஐ கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சதை இவருக்கு 90% இவருக்கு தான் பங்கு. இவருக்கு ஹெல்ப்பா இவருடைய ஃப்ரெண்டு அமித்யா குமார் சென். யார் அவர்? அமித்யா குமார் சென் இந்தியாவுடைய பொருளியல் அறிஞர். இந்தியாவில பொருளியலுக்காக 1998 நோபல் பரிசு வாங்கினார். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சைல் வள மேம்பாட்டு குறியீடு கண்டுபிடிக்கல. ஒரு ஒரு வகையில அவங்களும் பேசப்படுது. யார் சார் இந்த இங்கிக்கோன்னா? இவங்க ஒரு லேடி. இவங்க யாருன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆபீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. HDRO, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆபீஸ்ன்றதுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல். ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருன்னா இந்த லேடி தான், இங்கி கவுல். இந்த இங்கி கவுல் கீழே தான், இங்கி கவுலுடைய யோசனை அடிப்படையில் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாங்க. சிம்பிளா சொன்னா, காலேஜ்ல கைடு இருப்பார்ல, ஒரு கைடு இருப்பாங்க, கைடு கீழே தான் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கி கவுல் டைரக்டரா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் யுஎன்டி அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த மனிதவள மேம்பாடு குறியீடு கண்டுபிடிக்கல இவங்க 3 பேர் பங்கு இருக்கு. ஆனா ஆர்டர் பண்ணும்போது முகவப் உலக் தான் மெயின் பா. அதுக்கப்புறம் தான் அமித்யா சிங். இங்கி கவுல் இருந்தா இப்ப சப்போஸ் ஆப்ஷன்ல மனிதவள மேம்பாட்டு குறியுடன் தொடர்புடையவர்கள் இவங்க 3 பேர் கொடுத்து இவை அனைத்தும் கொடுத்தா இவை அனைத்தும் போட்டுருங்க. 3 பேருமே தொடர்பு இருக்கு. ஆனா கண்டுபிடிச்சவர் சொன்னா மகபுல்ல தான் சொல்லணும். அமித்யா சிங்க்கு அடுத்த பங்கு தான். நம்ம இந்தியாக்காரன்னு சொல்லிட்டு இந்தியா அவர் அமித்யா சிங் மாதிரி அழைச்சி சொன்னாரு. இந்த மகபுல்லுக்கும் அமித்யா சிங்குக்கு என்ன இருந்தா, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் இந்து, இவர் முஸ்லீம். ரெண்டு பேரும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பெஸ்ட் உதாரணம் இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல ஒன்னா படிச்சாங்க. அவ்வளவு ரொம்ப திக் ஃப்ரெண்ட் இவங்க. அப்படிதான் HDI உருவாக்கியவர்கள் 1990 இவங்க 3 பேரும். சரி, இந்த HDI வச்சுதான் நல்லா புரிஞ்சுங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் நல்லா புரிஞ்சுங்க. முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை, வார்த்தை பார்த்தீங்களா? இது வந்து HDI கிடையாது, HRD, ஹியூமன் ரிசோர்ஸ் ரிப்போர்ட். HR ரிப்போர்ட், HDR சொல்லுவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். HCR இல்லப்பா, சாரி, HDR. HDRனா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை யாருப்பா வெளியிடுறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இதெல்லாம் சைட்ல எங்க எழுதிங்க, UNDP கேள்விப்பட்டீங்களா? யுனைடெட் நேஷன். இதெல்லாம் நோட்ஸ்ல கொடுக்கல, ஆனா முக்கியமா சின்னதாக எங்க பெட்டி போட்டு எழுதிங்க. UNDP எப்ப ஆரம்பிச்சு? UNDP என்ன தெரியுமா? ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, ஐநாவுடைய அங்கங்கள் நிறைய இருக்குல்ல, வேர்ல்டு பேங்க், WTO, நிறைய யுனெஸ்கோ, அது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல. அது மாதிரி UNDP என்பது ஐநாவுடைய ஒரு அங்கம். இந்த UNDP எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1965 நல்லா புரிஞ்சுங்க. 1965 UNDP தொடங்கிட்டாங்க. சைட்ல குறிச்சிங்க, UNDP ஆரம்பிக்கப்பட்டது 1965. இது ஐநாவுடைய துணை அங்கம் அப்படின்னு போட்டேன். ஆர்கனைசேஷன் ஆஃப் ஐநாவுடைய ஒரு ஒன் ஆஃப் தி உறுப்பு.
இதோட தலைமையிடம் எங்க, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூயார்க்ல இருக்கு. எழுதுறீங்களா? யுஎன்டிபி 1965, சும்மா இன்ஸ் மாதிரி எழுதுங்க. யுஎன்டிபி 1965 ஐநாவுடைய துணையங்கம், தலைமையகம் நியூயார்க். 64லயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சு 65ல ஆரம்பிச்சிட்டாங்க. 65ல ஆரம்பிச்சவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க தான் ஹெச்டிஆர் வெளியிடுறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இண்டெக்ஸ வெளியில, இண்டெக்ஸ்ன்றது எதுக்குள்ள இருக்கும்? ரிப்போர்ட்டுக்குள்ளதான்பா இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ்ன்றதுதான் அது ஒரு குறியீடு. அதாவது நிறைய இப்ப பார்த்தல வாழ்க்கை தர குறியீடு, அந்த குறியீடு, இந்த குறியீடு பார்த்தோம்ல, சிம்பிள் காம்போஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி இண்டெக்ஸ் தான் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் உள்ளடக்கியதுதான் ரிப்போர்ட். அப்ப முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 1964 65ல தொடங்கின யுஎன்டிபி 1990ல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை. அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கிறான்பா, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கையை வெளியிடுவது யார்? யுஎன்டிபி. தமிழ்ல சொன்னா யுஎன்டிபி என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்பா, யுஎன்டிபி. அது எங்க எழுதிங்க கொடுக்கல. யுஎன்டிபினா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எப்ப வெளியிட்டாங்க? ஃபர்ஸ்ட் 1990ல வெளியிட்டாங்க. சரிப்பா, 90ல வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்க? ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். மறுபடியும் சொல்றேன், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வெளியிடும் போது ஒரு ரிப்போர்ட்குள்ளதான் இண்டெக்ஸை பத்தி, இண்டெக்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு ரிப்போர்ட்னா ஒரு நாட்டுல, நாடு கிடையாது, உலக நாடுகளுடைய மனித வளத்தை பத்தி ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. இந்தியாவோட மனித வளம் எப்படி இருக்கு, அமெரிக்காவோட மனித வளம் இருக்குன்னு சொல்லிட்டு குறியீடுகளை பயன்படுத்தி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஹெச்டிஐ மட்டும்தான் இருக்குமானா அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா 1990ல இருந்து இவங்க 1990ல வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க. 90, 91, 92 இப்படி வெளியிடும் போது 1990ல இருந்து 1995 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்லி அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை திறந்து பார்த்தா ஒரு 300 பக்கம் இருக்கும்பா. 300 பக்கம். இப்ப கூட 250 பக்கம் இன்னும் வருது ஹெச்டிஆர் வச்சு பார்த்தா. அதுல பார்த்தோம்னா முன்ன எப்போ 90ல இருந்து 95 வரைக்கும் 5 வருஷம் வெளியிட்டாங்கல்ல, 6 வருஷம் வெளியிட்டாங்க. அதுல என்ன பண்ணுவோம், ஒன்லி ஹெச்டிஐ மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதே தான் வெளியிட்டா, அதை பத்தியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என்ன பண்ண மூழ்கிட்டாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளவு பெரிய உலக நாடுகளுக்கே ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறோம், ஒண்ணுத்த பத்தியே சொல்றோம்னு சொல்லிட்டு புதுசா வெளியிட ஆரம்பிச்சாங்க. எப்ப தெரியுமா? இங்க பாருங்க, 1995ல 2 இண்டெக்ஸ். எக்ஸாம்ல இதெல்லாம் அடிக்கடி கேள்வி கேட்பாம்பா. ஜிடிஐ என்னன்னா இதெல்லாம் பின்னாடி இருக்கு, இவனாலும் போய் சொல்றேன். ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லிட்டு 1995ல, அது மாதிரி ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர் எழுதிக்கிட்டு பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். விடுங்க, எழுதாதீங்க, சும்மா கவனிச்சிங்க. ஜிடிஐ என்ன சொன்ன? ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லிட்டு 1995ல 2 இண்டெக்ஸ் சொல்லிடுறாங்க. சிம்பிளா சொன்னா 95ல. அப்ப 90ல இருந்து 95 வரைக்கும் என்ன பண்ணாங்க? 90ல இருந்து 95 வரைக்கும் ஹெச்டிஐ மட்டும் தான் வெளியிட்டாங்க. 95ல மட்டும்தான். அதுக்கப்புறம் புத்தி வந்து என்ன பண்ணாங்க, அவ்வளவு பெரிய புக் வெளியிடுறோம், நம்ம ஏன் பாலினம் தொடர்பான வளர்ச்சி குறியீடு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிடலாம். பாலினம் தொடர்பான வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் 95 வெளியிட்டாங்க. 95 ஹெச்டிஆர் வெளியிட்டாங்களா, அப்ப வெளியிட்டாங்க. அப்புறம் ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர், அதாவது பாலினம் அதிகாரம் அளித்தல் குறியீடு. எழுதிக்க தேவையில்ல, மறுபடியும் சொல்றேன், பின்னாடி நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். இப்ப அவசரப்பட்டு எழுத வேண்டிய கவுனிங்க போதும். 90 அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்போம்பா. ஜிடிஏ ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் எப்போது வெளியிடப்பட்டது? 95ல. ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர் இண்டெக்ஸ், அதாவது மெஷர் தமிழ்ல சொன்னா பாலினம் அதிகாரம் அளித்தல் குறியீடு எப்போது வெளியிடப்பட்டது? 95. இது மாதிரி 2 வெளியிட்டாங்கப்பா. அப்புறம் ஒரு 2 வருஷம் கம்முன்னு இருந்தாங்க. 96ல அப்படியே கம்மு. 97 ஹெச்டிஆர் வருஷம் ஹெச்டிஆர் வெளியிடுவாங்கல்ல. 97ஆம் வருஷம் ஹெச்டிஆர் வெளியிடும் போது கூட இன்னொன்னு சேர்த்தாங்க. என்ன சேர்த்தாங்க? ஹெச்பிஐ அப்படின்னு வெளியிட்டாங்க. ஹெச்பிஐனா முக்கியமா வந்து ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிட்டாங்க. மனித ஏழ்மை குறியீடு 97ல வெளியிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறாங்க. இப்ப பெருசாயினே போகுது. ஹெச்டிஆர் ரிப்போர்ட் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஹெச்டிஐ மட்டும் தான் வெளியிட்டாங்க 5 வருஷம். அப்புறமா ஒரு கொஞ்சம் வெளியிட்டாங்க. அப்புறம் 97ல ஹெச்பிஐ வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 2010ல பாருங்க 3 வெளியிடுறாங்கப்பா. 3 இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. அது ஐஹெச்டிஐ, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2010. பின்னாடி என்னன்னு சொல்றாங்க, கண்டிப்பா கொஸ்டின் ஏரியா. மல்டி எம்டிபிஐனா மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லிட்டு 2010ல வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிஐனா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லிட்டு 2010ல வெளியிடுறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் 1 வெளியிட்டது, அப்புறம் ஒரு 2 சேருது, அப்புறம் ஒண்ணு சேருது, அப்புறம் ஒரு 3 சேருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஜிடிஐ. மறுபடியும் ஒரு டவுட் வரும், சார் இங்க ஒரு ஜிடிஐ இருக்கு, இங்க ஒரு ஜிடிஐ இருக்கு சார். அது நல்லா கொஞ்சம் சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது. ஜிடிஐனா இங்க என்ன சொன்னேன்? ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்.
இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிடுறாங்களா கவனிங்க. அதுக்கப்புறம் பின்னாடி காலத்துல இது ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணிட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கு பதிலா தான் இது ரெண்டுத்துக்கு பதிலா ஒரே ஒரு குறியீடு ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லிடுறாங்க. எதுக்கு பதில் 95 95ல 2 பண்ணாங்கல்ல, அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இப்போ ஜிடிஐ சொல்லிட்டு 2014ல புதுசா ஒண்ணு அறிமுகப்படுத்துறாங்க. கடைசியா பிஹெச்டிஐ. பிஹெச்டி எப்ப பத்தியா லேட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது. இதெல்லாம் மெயின்ஸ் நீங்க சொன்னல மெயின்ஸ்ல என்னதுமா பிஹெச்டிஐ பத்தி சிறு குறிப்பு வரைங்க. பிஹெச்டி எல்லாம் கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல பிஹெச்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்து இப்ப 2020 தான் இதை ஹெச்டிஐ ரிப்போர்ட்ல அறிமுகப்படுத்துறாங்க. பிஹெச்டி என்னன்னா பிளானிட்டரி பிரஷர் அட்ஜஸ்டட் ஹெச்டிஐ. அது தமிழ்ல சொன்னா கிரக அழுத்தம் சரி செய்யப்பட்ட ஹெச்டி. அதெல்லாம் என்னன்னு பின்னாடி சொல்றேன். இதுல கண்டிப்பா கேட்பான். இத அப்ப என்ன பண்ணலாம், இதை வரிசைப்படுத்த கூட கேட்பேன். எதுக்கு அப்ப இப்ப சார் இப்ப 8 இருக்கு. அப்ப நல்லா கவனி. இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப லேட்டஸ்டா ஹெச்டிஐ வெளியிட்டு இருக்குல்ல யூஎன்டிபி. இதுல இந்த 8 இருக்கான கிடையாது. இதெல்லாம் சிலதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப இதுவும் கிடையாதுப்பா. இப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்ப இருக்கிறது என்னன்னா மொத்தம் 6 இருக்கு. இப்ப லேட்டஸ்டா யூஎன்டிபி மனிதவள மேம்பாட்டு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. ஹெச்டிஐ ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல 6 குறியீடுகள் மட்டும்தான் இருக்கு. அந்த 6 குறியீடுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றோம். பின்னாடி வந்து தெரிஞ்சு போச்சு 6 இது 2 கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்ப ஐஹெச்டிஐ இருக்கு, எம்டிபிஐ இருக்கு, ஜிஐஐ இருக்கு, ஜிடிஐ இருக்கு. இன்னும் ஒண்ணுன்னா ஒண்ணு 8 5 தான் ஆச்சு. இன்னும் எங்க சார் ஒண்ணு ஹெச்டிஐ, ஹெச்டிஐ, ஐஹெச்டிஐ, எம்டிபிஐ, ஜிஐஐ, ஜிடிஐ, பிஹெச்டிஐ. இந்த 6 தான் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையில இடம்பெற குறியீடுகள் எதுனா இந்த 6 குறியீடுகள் தான். இதை பின்னாடி பார்ப்போம். இப்ப சும்மா ஒரு லைட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துரும். நம்ம இப்ப பார்க்க போறது இதுல எது பார்க்க போறோம். இப்ப இதுக்கு பேர் இதெல்லாம் என்னது ஹெச்டிஐயின் துணை அளவீடு சப் இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஹெச்டிஐயே பார்க்கல, நம்ம ஹெச்டிஐயோட துணை அளவீடுகள் பார்த்தோம். இப்ப ஹெச்டிஐ முடிச்சிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் ஒண்ணுன்னா பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஹெச்டிஐ பார்க்கலாம். ஹெச்டிஐயோட பரிமாணங்கள் கொஸ்டின் எக்ஸாம்ல வருது. ஹெச்டிஐ 19. ஹெச்டிஐயோட டைமென்ஷன் நான் சொன்ன மறுபடியும் சொல்றேன். ஒரு குறியீடுனாலே டைமென்ஷன் வரும், இண்டிகேட்டர் வரும், இண்டெக்ஸ் வரும்னு சொன்னேன். இண்டெக்ஸ் குறியீடுகள் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் முதல் டைமென்ஷன் எக்ஸாம்ல கேள்வி அடிக்கடி இதான் கேட்போம். ஹெச்டிஐ எந்த 3 பரிமாணங்களின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எத்தனை டைமென்ஷனை பேஸ் பண்ணி பண்றாங்க. முதல் டைமென்ஷன் நீண்ட கால சுக வாழ்வு, லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். ஒரு நாட்டுல மக்கள் எவ்வளவு நாள் வாழ்றாங்க, நீண்ட காலம் சுகமா வாழ்றாங்களா, அந்த பரிமாணத்தை பேஸ் பண்ணி தான் ஹெச்டிஐ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாட்டில் உள்ள மக்கள் அறிவுத்திறனா இருக்காங்களா, அதை வச்சுதான் ஹெச்டிஐ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாட்டு மக்கள் நல்ல வாழ்க்கை தரம் இருக்கா, டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கா, அப்படி நல்லா புரியுங்க. இந்த 3 டைமென்ஷனை பேஸ் பண்ணி தான் மனிதவள மேம்பாட்டு ஹெச்டிஐ கணக்கிடப்படுகிறது. நல்லா புரியுதா. இந்த 3 பரிணாமங்கள் சரி. இந்த 3 பரிணாமங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் ஒரு அளவீடு வேணும்ல, ஏதாவது ஒரு அளவீடு. இந்த நீண்ட கால சுகவாழ்வு எப்படி பார்க்கலாம். உதாரணம் டவுட் வரும். நீண்ட காலம் ஒரு நாட்டுல மக்கள் நீண்ட காலம் வாழ்றாங்களா இல்லையா, அதுக்கு எக்கனாமிக் டூல் ஏதாவது இருக்கா. எக்கனாமிக் டூல் ஏதாவது ஒரு நாட்டுல அதுக்கு எக்கனாமிக்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு இண்டிகேட்டர் ஏதாவது இருக்கானா இருக்கு. இது பாருங்க, நீண்ட கால அதுதான் மறுபடியும் ஹெட்டிங் கொடுக்குறேன். நீண்ட கால சுகவாழ்வுன்ற கான்செப்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் எதிர்பார்க்கப்படும் ஆயுள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நான் என்ன சொல்லிட்டேன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு மனிதன் ஒரு நாட்டுல இருக்க மனிதனுடைய சராசரி வாழ்நாள் எவ்வளவு, அதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. சரி சார், அறிவுத்திறன்ற டைமென்ஷன் சொன்னீங்களே, இந்த அறிவுத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டைமென்ஷன், என்ன இண்டிகேட்டர் இருக்குன்னா 2 இண்டிகேட்டர் இருக்கு. ஒரு நாட்டுடைய மக்கள் அறிவாளியா இருக்காங்களா, நல்லா படிச்சிருக்காங்களா, அது கல்வி. அறிவுத்திறன்னா ஒண்ணு இல்ல, கல்வி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இருக்குப்பா, எம்ஒய்எஸ், இஒய்எஸ். எம்ஒய்எஸ் என்னன்னா மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், இஒய்எஸ்னா எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங். இது எங்காவது எழுதிங்க பார்த்தா ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கண்டிப்பா மெயின்ஸ் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம சாதாரண எக்கனாமிக்ஸ்லயும் இதெல்லாம் கேட்கற கொஸ்டின் தான். எம்ஒய்எஸ் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், இந்தியாவோட மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் எவ்வளவு. இன்னொன்னு இப்ப எல்லாத்தையும் பின்னாடி ஹெச்டிஐ ரிப்போர்ட்ல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மெயின்ஸ்ல எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதை படிச்சுட்டீங்கன்னா மெயின்ஸுக்காக நான் சொல்ல வரல, சாதாரண டிஸ்கிரிப்டிவ் நம்ம டிஎன்பிஎஸ்லேயே குரூப் 4லயே கேள்வி கேட்டிருக்கான். இப்ப சொல்லுங்க, இந்தியாவுடைய யூஎன்டிபி இந்தியாவுடைய எதிர்பார்க்கப்படும் ஆயுள் எவ்வளவு சொல்லுங்க. இந்தியாவோட எதிர்பார்க்கும் ஆயுள் யூஎன்டிபி சொன்னது சொல்லுங்க. ஏன்னா சாதாரண ரிப்போர்ட்ல சென்சஸ் ரிப்போர்ட்லாம் கூட இருக்கு. இந்தியாவோட லேட்டஸ்ட் 2011 சென்சஸ் இருக்குல்ல, அதுல இது நம்ம லேட்டஸ்ட் சொன்னா நல்ல மார்க் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது யூஎன்டிபி இந்தியாவுடைய எதிர்பார்க்கப்படும் ஆயுள் எவ்வளவு சொல்லி இது பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி இந்தியாவுடைய சராசரி பள்ளி பயின்ற ஆண்டுகள், மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், எம்ஒஎஸ் எவ்வளவு, யூஎன்டிபி எவ்வளவு சொல்லி தெரியுமா. யூஎன்டிபியோட கால்குலேஷன் பிரகாரம் இந்தியாவோட சராசரி பள்ளி பயின்ற ஆண்டுகள் எவ்வளவு தெரியுமா.
அதே மாதிரி உத்தேச கல்வி பயிலும் ஆண்டுகள், எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், இஒஎஸ் எவ்வளவு தெரியுமா? முதல் 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 புரிஞ்சுங்க. முதல் எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் எதிர்பார்க்கப்படும் ஆயுள் என்ன தெரிஞ்சல, அதே மாதிரி மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் எங்க சைட்ல எழுதிப்பான். அதுக்கு சராசரி பள்ளி பயின்ற ஆண்டுகள் எக்கனாமிக் டெபினிஷன். இந்த பாடத்துக்கு இல்ல, எக்கனாமிக்ஸ்ல பொதுவா மக்கள் தொகை பாடத்துல கூட இது வரும்பா, எழுதிங்க. என்ன தெரியுமா, ஒரு நாட்டுல மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் என்ன தெரியுமா, 25 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை. நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ? 25 வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய சராசரி பள்ளி பயணம், அவங்கள படிச்சு முடிச்சுட்டு 25 வயசுக்கு மேல இருக்கவங்க ஓரளவு படிச்சுட்டு இருப்பாங்க, படிச்சு முடிச்சிட்டு இருப்பாங்க, படிச்சு முடிச்சு வேலையில கூட இருப்பாங்க. அந்த ஒரு நாட்டில் உள்ள 25, எங்காவது எழுதிக்கிறீங்களா? பொறுமையா சொல்லுவா. ஒரு நாட்டில் உள்ள 25 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் 25 வயசுக்கு மேல மட்டும் தான் எடுக்கணும். இந்த சராசரி பள்ளி பயின்ற ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு நாட்டில் உள்ள 25 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் சராசரி கல்வி பயின்ற ஆண்டுகள். சராசரியா இப்ப ஒரு கதை ஒன்னா சொல்றேன் பாருங்க. இப்ப என்ன பண்ணணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும். யாரெல்லாம் இந்தியால இருக்காங்க, இந்தியால யாரெல்லாம் 25 வயசுக்கு மேல இருக்காங்களே அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கணும். சார் நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? ஒருத்தனா சொல்லுவான், நான் 10வது படிச்சவங்க. ஒருத்தன் 25 வயசுக்கு மேல படிச்சவன் 10வது படிச்சேன்னு சொல்லுவான், இல்ல 12வது படிச்சவங்க. ஒருத்தன் நான் டிகிரி முடிச்சவங்க, ஒருத்தர் பிஜி முடிச்சணும். எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதியும் ஒரு நாள் சர்வே மாதிரி எடுக்கும். இதுதான் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங். ஒன்னா புரியாது, ஒரு உதாரணம் சொல்றேன், புரியுதா? அப்போ ஒரு ஆளுகிட்ட சர்வே மைக்கில் போய் கேட்கணும், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இன்னும் நீங்க என்ன படிச்சீங்க, அப்படி எல்லாரும் படிச்சதையும் போட்டு நீ எவ்வளவு பேர்கிட்ட பேட்டி ஏட்டியோ அதால வகுத்தா வருது இல்ல, அதுதான் சராசரி பள்ளி. ஆனா எடுக்கும்போது யாரு தான் எடுக்கணும்? 25 வயசுக்கு மேல இருக்கணும் தான் எடுக்கணும். 25 வயசு இருக்கிறவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டு அவங்க என்னென்னலாம் படிச்சு, ஒருத்தர் 4வது கூட படிச்சிருப்பான், ஒருத்தர் 4வது படிச்சணும், ஒருத்தர் 10வது படிச்சணும், ஒருத்தர் 12வது, ஒருத்தர் டிகிரி, ஒருத்தர் பிஜி, எது சொல்ற எழுதிக்கும். எழுதி அவங்க படிச்ச இதெல்லாம் கூட்டு, நீ எத்தனை பேர்கிட்ட பேட்டி கூட்டி அதால அது வருது இல்ல, அதுதான் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங். அதை வச்சு என்ன பண்ணலாம், இந்தியாவுடைய மீன் இயர் ஆஃப், இந்தியாவில சராசரியா 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பேட்டி காண்டா அவன் எவ்வளவு படிச்சேன்னு சொன்னானோ அதுதான் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங். புரியுதா? இதெல்லாம் கான்செப்ட் சூப்பரா இருக்கும். சரி, அடுத்து வா. மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் என்ன, 25 வயசுக்கு மேல இருக்க மக்கள் தொகை போய் சர்வே பண்றது. உத்தேச கல்வி பயிலும் ஆண்டுகள் எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங். அப்ப இந்தியா ஆசையா இருக்குல்ல எல்லாருக்கும், இப்ப இந்தியாவோட மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் ஆவரேஜ் எவ்வளவு வந்திருக்கும், யூஎன்டிபி காரன் எவ்வளவு சொல்லியிருப்பான்னு ஆர்வமா இருக்குல்ல, பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி உத்தேச கல்வி பயிலும் ஆண்டுகள் இஒஎஸ் என்னன்னா 25 வயசு கீழே. அது எங்காவது எழுதிங்க. ஒரு நாட்டுல, இந்தியான்னு இல்ல, ஒரு நாட்டுல 25 வயசு கீழே இருக்கிறவங்க படிச்சுன்னு இருப்பாங்க. 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க படிச்சு ஓரளவு படிச்சு முடிச்சிடும். 25 கீழே இருக்கிறவங்க படிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அவங்க என்ன, அவங்க கிட்ட போய் கேட்க தேவை. அவங்க சில 4வது படிச்சிருப்பாங்க, 6வது படிச்சு அதெல்லாத்தையும் போட்டு கூட்டி நீ எவ்வளவு பேருக்கு நீ டேட்டா எடுக்கிறியோ அதால வகுத்து அவர்ந்து, அதுதான் இஒஎஸ். அப்ப 25 வயதுக்கு கீழே இருக்கிற மக்கள் உத்தேசமா ஒருத்தர் 10வது படிச்சிருப்பாங்க, ஒருத்தர் எவ்வளவு படிச்சிருக்காங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. உத்தேசமா இந்தியால ஒரு மனுஷன் உத்தேசமா எவ்வளவு நாள் கல்வி பயில்றான் 25 வயசுக்கு தான், அதான் எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூல். இதை கண்டுபிடிக்கிறது இது ஒரு டூல்ஸ் அளவீடு. அடுத்து பாருங்க, இந்த 3 பாத்துல இந்த டைமென்ஷன். நல்ல வாழ்க்கை தரம். நல்ல வாழ்க்கை தரம் என்னப்பா, நல்ல சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ், தங்கறதுக்கு ஒரு இடம். இதெல்லாம் நம்மளுக்கு காசு. சாப்பாடுனா காசு வேணும், போட்டுக்க ட்ரெஸ்னா காசு வேணும், தங்கறதுக்கு இடம் ஒண்ணா வீட்டு வாடகை இல்ல வீடு கட்டணும், காசு வேணும். அப்ப இதெல்லாம் காசு சம்பந்தமா பாத்தீங்களா? HDI என்பது என்னது, பணம் சார்ந்து. இது 2 பணம். நல்லா கவனிங்க. நீண்ட கால சுக வாழ்வது உடம்பு சம்பந்தமானது, அறிவு திறந்து உடம்பு சம்பந்தம். நல்ல வாழ்க்கை தருந்து பணம் சம்பந்தம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு இருக்கவே இருக்கு என்னது, தலா வருமானம். தலா வருமானம் என்ன, ஒரு நாட்டுடைய வருமானத்தை டிவைடட் பை மக்கள் தொகையால வகுத்தா வர்றதா தலா வருமானம். அப்ப நான் ஒரு நாட்டோட மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்துல இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளவீடு எக்கனாமிக்ஸ் டூல்ஸ். இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் டூல்ஸ் பை MOS, EOS, தலாவீத ஜி. அதுனா GNI என்னன்னா கிராஸ் நேஷனல் இன்கம். அதாவது தல வருமானம், GDP, NDP, NNP, நிறைய தல வருமானத்துல அதுல ஒரு தல வருமானம் தான் GNI அப்படின்னு ஒரு தல வருமானம். அந்த GNI டிவைடட் பை GNI டிவைடட் பை மக்கள் தொகையால வச்சு அதான் தலாவீத. அது கூட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ரொம்ப எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சதான் சொல்ல முடியும். டாலர்ல அதுவும் முக்கியமா எவ்வளவு கண்டிஷன் பாருங்க. அதாவது ஒரு நாட்டுடைய தலா வருமானத்தை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில கணக்கிடப்பட்ட GNI பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட நாட்டு வருமானத்தை வச்சு தல வருமானம் கண்டுபிடிக்கும். தல வருமானம் வர வேண்டியது. அப்ப இதுதான்பா. இதை நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸாம்ல இது மாதிரி டைமென்ஷன் வச்சு கேட்டா இது 3 வார்த்தை வரும். இண்டிகேட்டரை வச்சு கேட்டா என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் கொடுப்பான், MOS-ன்னுவான், EOS-ன்னுவான், இல்ல 2த்துக்கும் பொதுவான பேர் நாலேஜ் கொடுத்துவான், இல்ல தலாவீத வருமானம் கொடுப்பான். இது புரியுதா?
இதுதான் வந்து அளவீடு. அடுத்ததான் உட்குறியீடுகள். இண்டெக்ஸ் நான் சொன்ன டைமென்ஷன் வேற, இண்டிகேட்டர் வேற, இண்டெக்ஸ் வேற. இந்த நீண்ட கால சுக வாழ்வை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் இந்த எதிர்பார்க்கப்படும் ஆயுள் சொன்னல, இந்த எதிர்பார்ப்பு இதை இண்டெக்ஸா மாத்தணும். இதுல கொடுக்கல, இன்னும் நிறைய பெரிய நோட்ஸா போகும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அது ரொம்ப முக்கியம் இல்லை, பயப்படாதீங்க. கோல் போஸ்ட் அங்க கொண்டு பிக்யூஎல்ஐயோட கோல் போஸ்ட் சொன்னல, அது மாதிரி ஹெச்டிஐக்கும் கோல் போஸ்ட். அதை வச்சு இந்த இண்டெக்ஸ், இந்த எதிர்பார்க்கப்படும் ஆயுள் என்ன பண்ணணும், இண்டெக்ஸா மாத்தணும். அந்த இண்டெக்ஸா மாத்திட்ட மாதிரி நினைச்சீங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எக்ஸ்பெல்லிங் தப்புப்பா. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீண்ட கால சுக வாழ்வை கண்டுபிடிக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படும் ஆயுள குறியீடா மாத்தணும். அது மாதிரி அறிவுத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு கல்வி குறியீடு. கல்வி குறியீடு அது இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்துணும். அது இருக்குல்ல, ரெண்டு இருக்குல்ல, இது எம்ஒஎஸ், இது ஆவரேஜ் இருக்கும். எம்ஒஎஸ்ஐயும் இஒஎஸ்ஐயும் கூட்டி ரெண்டால வகுத்தினா என்ன வந்துடும், இந்த கல்வி குறியீடு வந்துருப்போம். கல்வி குறியீடு ஒரு ஃபார்முலா நானே சொல்லிட்டேன். இஒஎஸ் எம்ஒஎஸ்ஐயும் இஒஎஸ்ஐயும் கூட்டி ரெண்டால வகுத்தா கல்வி குறியீடு வந்துடும். நல்ல வாழ்க்கை தரணும் அது இருக்குல்ல, தலாவித பிபிஐ, இதை வந்து அப்படியே இண்டெக்ஸா மாத்தணும். அதெல்லாம் ஃபார்முலா இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா, அதெல்லாம் வேணாம். அப்ப நல்லா புரியுதா உங்களுக்கு? டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிகேட்டர் வேணும். இண்டிகேட்டரை என்னவோ மாத்தணும், இண்டெக்ஸா மாத்தணும். மாத்தி இண்டெக்ஸா மாத்திட்டு பிறகு எல்லாத்துலயும் இண்டெக்ஸ் 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 முடியுதா, இண்டெக்ஸ் முடிஞ்சது கடைசியா ஹெச்டிஐ கண்டுபிடிச்சலாம். ஹெச்டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய மெத்தட் ஒண்ணு இருந்துப்பா. பழைய மெத்தட் என்ன தெரியுமா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் பாத்தீங்களா, லாஸ்டா எஜுகேஷன் இண்டெக்ஸ் இண்டெக்ஸா, ஜிஎன்ஐ இண்டெக்ஸ் இண்டெக்ஸா, இது மூணுத்தையும் கூட்டி மூணால வச்சா என்ன வந்துடும், ஹெச்டிஐ வந்துருமா. இது பழைய மெத்தட். கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீனை பேஸ் பண்ணி மூணுத்தையும் கூட்டி மூணால வச்சா அது கூட்டு சராசரி தானே. இப்ப என்ன பண்ணாங்க, மாத்திட்டாங்க. புதிய முறை என்னன்னா பெருக்கு சராசரி ஜியோமெட்ரிக் மீன் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா கியூப் ரூட் ஆஃப் எல்இஐ. எல்இஐன்னு அர்த்தம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் இந்த எஜுகேஷன் இண்டெக்ஸ் ஜிஎன்ஐ இண்டெக்ஸ். ஒண்ணு இல்லங்க, மூணுத்தையும் போட்டு கூட்டி மூணால வைத்தீங்கல்ல, இப்ப என்ன பண்ணும், ரூட்டுக்குள்ள போட்டு கியூப் ரூட் எடுக்கணும். மூணுத்தையும் கியூப் ரூட் எடுத்தா புதிய முறை உண்டு. அவ்வளவு, இது ஃபார்முலா. அப்போ இண்டெக்ஸ் ஆக்கினாதான் என்ன பண்ணும், மெயின் ஃபார்முலா பண்ண முடியும். சரி வாங்க அளவீடுகள் பார்க்கலாமா. அங்க நம்ம பிக்யூஎல்ஐக்கு அளவீடு என்ன சொல்லணும், பிக்யூஎல்ஐக்கு 0 to 100 சொன்னோமா, ஜீரோல அதோடைய மதிப்பீடுகள் எவ்வளவு இருந்து எவ்வளவு, சாரி 1 முதல் 100 வரை சொன்னோமா. பிக்யூஎல்ஐயோட குறைந்த மார்க் 1, அதிக மார்க் 100 சொன்னோம். இங்க பாருங்களேன், என்ன சார் இவ்வளவு கம்மியா இருக்கு. ஹெச்டிஐ தான் மெயினான பாடமே, ஹெச்டிஐ தான். ஹெச்டிஐயோட மினிமம் மார்க் என்னதுப்பா, 0. அதிக மார்க் +1. என்ன சார் 0 ரொம்ப உள்ள இருக்கிற லிமிட் வந்து கம்மியா வச்சிருக்கானே. 0வும் +1 அப்ப நடுவுல எங்க இருக்கு, இல்லைன்னா பாயிண்ட்ல தான் வரும். 0.45, 0.6, 0.8, 0.9, அப்புறம் லாஸ்டா 0.99, 1 அப்படி. அப்ப இதுல எது பெஸ்ட், எது தெரியுது சார், 0ன்றது மோசமானது சார், 1ன்றது எப்பவுமே சின்ன வேல்யூ வந்து மோசமானது, பெரிய வேல்யூ கெட்டதுன்னு நினைக்காதீங்க. அது இண்டெக்ஸ்ல மாத்திடுவோம். பிக்யூஎல்ஐல கரெக்டா தான் இருக்கு. 1ன்றது மோசமான செயல்பாடு, 100ன்றது சிறந்ததுன்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பரவாயில்ல. 0 பாருங்க, 0 என்பது ஒரு நாட்டுல 0 மார்க் வாங்கினா ஹெச்டிஐ சரியில்லைன்னு அர்த்தம். 0 மார்க் வாங்கினா ஹெச்டிஐ சரியில்லை. 1 மார்க் வாங்கினா அர்த்தம் ஹெச்டிஐ சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். மனிதவள மேம்பாடு நல்லா இருக்கணும். இது நடுவுல 0.5 வாங்கினா 0.5 வாங்குறப்பா. ஹெச்டிஐ மார்க் வந்து ஹெச்டிஐல 0.5 வாங்கினா நடுத்தர வாங்குறேன்னு. 1 மார்க்கும் இல்ல, 0 மார்க்கும் இல்ல, 0.5. இப்ப 0.75 வாங்கினா ஒரு சூப்பர் நாடுப்பா, பரவாயில்ல. 1 கிட்ட போறதுல 0.75. இப்ப 0.20 வாங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ நீ கொஞ்சம் நாடு வளரவே, மனித வளமே நல்லா இல்லை. அப்ப பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஹெச்டிஐ அடிப்படையில் நாடுகளின் வகை. எப்படி பிக்யூஎல்ஐ அடிப்படையில் நாடுகளை 4 வகை. பிக்யூஎல்ஐ இல்ல, சிம்பிள் காம்போசிட் இண்டெக்ஸ் அடிப்படையில நாடுகள், வளர்ச்சி குன்றிய நாடுகள், பகுதி வளர்ச்சி நாடுகள் பிரிச்சால, அதுவாது முக்கியம் கிடையாது. ஆனா இது வெரி எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பான். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அடிப்படையில் உலக நாடுகளை 3 வகைகளாக பிரிக்கப்பட்ட முதலில் இப்ப கிடையாதுப்பா, கண்டிப்பா கேட்பான். ஹெச்டிஐ அடிப்படையில் நாடுகள் எத்தனை வகையாக பிரிக்கும், ஆப்ஷன்ல 3 இருந்தா போட்டாதீங்க. 3 இருந்தது. நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடி. இப்போ தற்போது மனிதவள மேம்பாட்டு குறியீடு அளவை அடிப்படையில் உலக நாடுகள் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. 4 வகை என்னன்னா, இது கண்டிப்பா அதுல கொஸ்டின் வரும். வெரி மனப்பாடம் பண்ணீங்க. உலக நாடுகளை ஹெச்டிஐ அடிப்படையில 4 வகையா பிரிக்கிறாங்க. ஹெச்டிஐயோட கம்மி மார்க் என்ன, 0. அதிகமா இருக்குன்னா 1. பாருங்க எப்படி சொல்றான், எந்த நாடுலாம் ஹெச்டிஐல 0ல இருந்து பிலோ, அதாவது பிலோன்னா 0ல இருந்து 0.550 வரைக்கும் வாங்கினா அதுக்கு பேர் வந்து பிலோ, அதாவது 0.55க்கு கீழே வருது எல்லாமே சொல்லிடுறான்பா. நான் 0ன்னு ஏன் சொல்லியிருக்கேன். லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி தரம் பிரிக்கலாம்பா நாடுகளை. லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி, அந்த நாடுகள் எல்லாம் மனிதவள மேம்பாடு ரொம்ப மோசமா இருக்கணும். 0.551ல இருந்து 0. எப்படியா மனப்பாடம் பண்ணிடுங்கப்பா, 0.66699ல இருந்து இருந்தா அது மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரின்னு பேர்.
அடுத்து 0.700 இருந்து 0.799 வரைக்கும் இருந்தா அது வந்து ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரின்னு பேர். 0.80 இருந்து 1 வரைக்கும் இருந்தா வெரி ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரின்னு பேர். தமிழ்ல இருக்க ஒண்ணு அப்படியே மாத்திக்கலாம், ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. லோ, மீடியம், ஹை, இன்னொன்னு வந்து வெரி ஹை. இது ஒரு டவுட் எனக்கு. இந்தியா எதுல ஒரு ஆசையா இருக்கு? இந்தியா எதுல ஒரு லோல வருமா, மீடியம் வருமா, இல்ல இந்தியாவோட மனிதவள மேம்பாடு ஐயா இருக்கா? யூஎன்டிபி சொல்றப்ப நம்ம சொல்லாதீங்க. யூஎன்டிபி ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியா இதுல கண்டிப்பாக இந்தியா இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரியில ஒன்று. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது இது இப்ப சொல்றது எல்லாம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துலயும் கேட்ட கொஸ்டின் நல்லா பாருங்க. இதில் இந்தியா ஃபர்ஸ்ட் யூஎன்டிபி ஹெச்டிஐ வெளியிட ஆரம்பிச்சால முதல்ல 1990. அப்ப எவ்வளவு மார்க் வாங்குச்சு? இந்தியா 0.434. அப்ப எந்த கேட்டகரியில வந்துருக்கும் சொல்லுங்க போலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் வந்திருக்கும். புள்ளிகள் பெற்று குறைந்த மனிதவள மேம்பாட்டு நாடாக இருந்தது. எத்தனை நாடா இருந்தது? லோல வந்து 0.434. ரொம்ப ஒண்ணுல பாதி கூட வரலையே. ஒண்ணுல பாதி எவ்வளவுப்பா? 0.5. அது கூட வரல, ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இப்ப லேட்டஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டாங்க 2022. அதுல இந்தியா எவ்வளவு பாயிண்ட் தெரியுமா? இது மனப்பாடம் பண்ணிக்கப்பா, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப ரீசன் கொடுத்துருக்கம்பா. 2022 டேட்டாஸ் பிரகாரம் 0.644 புள்ளிகள் பெற்று எதுல வந்துச்சு? நடுத்தர மனிதன். ரொம்ப நாளாவே இதான்பா இருக்கு. இந்த வருஷம் மட்டும் இல்ல, போன வருஷம், லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமா என்ன, 5-6 வருஷமா 10 வருஷமாவே நடுத்தரம்னா எதுல போகிறோம்? அது இந்த கேட்டகரியில வந்து கரெக்டா பாருங்க நீங்களே. 0.644 எதுல வரும்? இந்த கேப்ல தானே வரும். கரெக்ட் தான். அப்போ மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரில வந்து இந்தியா. இது வந்து குரூப் 1ல கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அதை எடுத்து போட்டிருக்கேன். இந்தியா மனிதவள மேம்பாட்டின் முழு அளவு கூற்று காரணங்கள் மாதிரி ஏதோ கேட்டா, அதுல இருந்து இந்த வார்த்தை. இந்தியா மனிதவள மேம்பாட்டின் முழு அளவு எவ்வளவுப்பா? 1 வாங்கினா 100% மனிதவளம் நல்லா இருக்கு. அதுல 50% வளர்ச்சிக்கு மேல் உள்ளது. கரெக்டா இல்லையா? 0.644 இருந்தது. 0.500 மேல தானப்பா? கரெக்ட் தான். இது ஸ்டேட்மெண்ட் கூற்று 1 சொன்னா கரெக்ட் சொல்லுங்க. நல்லா கவனிங்களேன். 1991 ஒப்பிடும் போது 1991 இந்தியா எவ்வளவு இருந்தது? 0.434. 2002 எவ்வளவு ஆச்சு? 0.644. கம்பேர் பண்ணி பாருங்க எவ்வளவு சதவீதம். இப்ப இருக்கிற ஹெச்டிஐல இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா கேட்பான். இந்தியாவோட மனித வளம் 1990 இருந்து 2022 கம்பேர் பண்ணும்போது 48.4% அதிகரிச்சிருக்குப்பா. பெரிய விஷயம் தான்ப்பா. அப்ப இந்தியால என்ன ஆச்சு? மனித வளம் மேம்பாடுன்னா என்னென்னப்பா வேணும்? கல்வி நல்லா இருக்கணும், சுகாதாரம் நல்லா இருக்கணும், தல வருமானம். பாத்தீங்கன்னா தானே இண்டெக்ஸ்ல இருந்தது. கல்வி, இந்த எம்ஓஎஸ் இஓஎஸ் எல்லாம் சொல்லாதீங்க. பொதுவா சொன்னா கல்வி, பொதுவா சொன்னா எதிர்பார்க்கப்படும் ஆயில்னா சுகாதாரம், வாழ்க்கை ஜிஎன்ஐனா அதெல்லாம் தல வருமானம். அப்ப இது 3 நல்லா இருந்ததுன்னா நாடு. அப்ப இந்தியால என்ன இருக்கு? கல்வி நல்லா இருக்கு, சுகாதாரம் நல்லா இருக்கு, தல வருமானம் நல்லா வந்திருக்கு. அதனாலதான் இந்தியா என்ன 48%. சரி, 48.4%. இது கூட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். குரூப் 2 லெவல் கண்டிப்பா கேட்கலாம். சரி, நம்ம இந்த முன்ன பார்த்தல ஹெச்டிஐயோட துணை அனுமதி. யூஎன்டிபி ஹெச்டிஐ ரிப்போர்ட் வெளியிடறாங்க, வருஷம் வெளியிடற அந்த ரிப்போர்ட்ல ஹெச்டிஐ பத்தி தான் வெளியிடறானா, வேற ஏதாவது வெளியிடறானா பாருங்களேன். 90 தானே ஃபர்ஸ்ட் ஹெச்டிஐ யூஎன்டிபி வெளியிட்டாங்க. அப்போ 95 வரை, அதாவது 90 இருந்து 95 வரை யூஎன்டிபி ஹெச்டிஐ என்ற ஒற்றை குறியீடு ஒன்றையே வெளியிட்டு வந்தது. அப்ப அந்த ரிப்போர்ட்டை திறந்து படிச்சு பார்த்தா திரும்ப திரும்ப அந்த ஹெச்டிஐ பத்தியே புக்குக்குள்ள 200 பக்கம் இது வெறுப்பாயிடுச்சு. அதன் பிறகுதான் என்ன பண்ணோம்? பின்வரும் குறியீடுகளை இணைத்து மனிதவள மேம்பாட்டு அறிக்கை. அதுக்கப்புறம் தான் போக 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 அந்த ஹெச்டிஐ ரிப்போர்ட்ல ஒரு இண்டெக்ஸும் புதுசு புதுசா வெளியிட ஆரம்பிச்சாங்க. அப்படி வெளியிட ஆரம்பிச்ச முதல் இண்டெக்ஸ் தான், முதல் 2 இண்டெக்ஸ். ரெண்டுத்தையும் பிரிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாலினம். பாருங்க, பாலினம் தொடர்பு கொடுக்குற சொன்னால பின்னாடி பாலினம் தொடர்பான மேம்பாட்டு குறியீடு, ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது ஹெச்டிஐ இல்ல பாருங்க, மாத்துங்க, தப்பு அடிச்சிடுங்க. ஜிடிஐ ஜிடிஐ இல்ல, இப்படி கூட சொல்லலாம். ஜிஆர்டிஐ நம்ம போட்டு தானேப்பா. ஜிஆர்டிஐ ஒண்ணு போடு, ஏன்னா ஜிடிஐ ஒண்ணு கொடுக்குறேன். ஜிஆர்டிஐ ஜிஆர்டிஐ என்னது? ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது எப்ப கண்டிப்பா கேட்பான். ஜிஆர்டிஐ வெளியிடப்பட்ட ஆண்டு 1990. இதுக்கு என்னென்னலாம் இண்டிகேட்டர்? இதுக்கும் மறுபடியும் டைமென்ஷன் சொல்லுங்க, அளவீடுகள் சொல்லுங்க. ஏறக்கூடிய டைமென்ஷன், இண்டிகேட்டர், இண்டெக்ஸ் எல்லாம் திரும்ப அந்த வார்த்தையா சொல்லும்போது ஒன்னே தான்பா. அதனால என்ன பண்ண, பரிணாமங்கள் மட்டும் கொடுக்குறேன். பரிணாமங்கள் டைமென்ஷன் வந்து இதுக்கு இருந்தது இல்ல, ஹெச்டிஐக்கு என்ன யூஸ் பண்ணாங்களோ அது என்னப்பா? கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். ஹெச்டிஐக்கு தானே இருந்தது. உடனே கல்வினா அங்க அறிவுத்திறன் கொடுத்தேன், இங்க கல்வின்னு கொடுக்குறேன். பொலிட்டிக்காதீங்க. புக்ல டிஎன்பிசி தாங்க அறிவுத்திறன் வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கல்வின்னு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நீண்ட கால சுகமான வாழ்வுன்னு சொன்னீங்களா, அது சுகாதாரம் சொல்றான். அவ்வளவுதான்.
வாழ்க்கை தரம் அப்படி சொன்னல அதை வந்து ஷார்ட்டா கொடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அறிவுத்திறனாலும் நீண்ட சுகவாழ்வு வாழ்வா, நீண்ட கால சுக வாழ்வு சொன்னாலும் தல வருமானம் சொன்னல வாழ்க்கை தரம் அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப பாருங்க, அப்ப HDIக்கு என்ன பண்ணாங்களோ அதேதான். சரி, பாலினம் தொடர்பான மேம்பாட்டுக்குரிய என்னப்பா? அது நான் எங்க சைட்ல ஒண்ணா எழுதிங்க. அதாவது HDI ஆண்கள் பாலினம் என்ன, செக்ஸ், ஆண்கள் பெண்கள். HDI என்ன பண்றாங்கன்னா ஆண்களுக்கு தனியாவும் HDI பெண்களுக்கு தனியாவும் கண்டுபிடிக்கிறாங்கப்பா. எந்த வருஷம்? 95ல கண்டுபிடிச்சு அதை என்ன பண்றாங்க, ஆண்கள் பெண்கள் தனித்தனியா HDI கண்டுபிடிச்சு அதை சம பகிர்வு அடிப்படையில் ஒரு மெத்தட், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதை GDA மாத்துறாங்க. இதுதான் வந்து பாலினம். பாலினம்னா என்னப்பா? பாலினம்னா HDIன்னா என்ன? HDI என்பது ஆண்கள் பெண்கள் தனித்தனியா கண்டுபிடிக்க மாட்டாங்க, மொத்தமா கண்டுபிடிப்பாங்க. ஆனா பாலினம் தொடர்பான மேம்பாட்டுக்குரிய வந்து ஆண்கள் பெண்கள் தனித்தனியா கண்டுபிடிச்சு அதை வந்து சம வாய்ப்பு முறைன்னு ஒரு மெத்தட்ல என்ன பண்றாங்க, GDA மாத்துறாங்க. அப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா ஒரு ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியா கணக்கிடப்படுகிறது. ஒரு வார்த்தை எழுதிங்க போதும், குழப்பிக்காது. ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியா கணக்கிடப்படுகிறது. அதுக்கான பரிணாமங்கள் இவ்வளவுதான். இது போதும். எந்த வருஷம் கண்டிப்பா கேட்கும்போது இதுல 95ல அறிமுகப்படுத்துறாங்க. அதே 95ல இன்னொன்னு அறிமுகப்படுறாங்க. 95 HDR வெளியிடுவாங்க. வருஷம் வருஷம் HDR வெளியிடுவாங்கல்ல. HDR மீன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. அதுல இன்னொரு இண்டெக்ஸ் வெளியிட்டாங்க, பாலினம் அதிகாரம் அளித்தல் அளவீடு, ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர். அது எப்ப வெளியிட்டாங்க? 95. அதுதான் பாலினம் அதிகாரம் அளித்தல் வெளியிடுனா பெண்களோட நிலை, பொருளாதாரம், அரசியல்ல பெண்களுக்கு என்ன பவர் இருக்கு. சில நாட்டுல எல்லாம் பெண்கள் ரொம்ப, இப்ப முஸ்லீம் கண்ட்ரி எல்லாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போக கூடாது, பெண்கள் வீட்லயே இருக்கணும், தலைய பர்தா போடணும். இது வந்து பாலின அதிகாரம் அளித்தலா? அப்படிலாம் பெண்களும் வேலைக்கு போகணும், பெண்களும் குடும்பத்தை பார்த்துக்கணும், பெண்களும் எல்லாமே அரசியல்லையும் பெண்கள் வரணும், சமுதாயத்துல எல்லா துறையிலும் பெண்கள் வரணும். அதான் அதிகாரம் அளித்தல். உமன் எம்பவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு பாடமே இருக்கு மெயின்ஸ்ல. சரி, ஜெண்டர்னா பாலினம். பாலினம்னா இங்க பெண்கள் தான். ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸை கண்டுபிடிச்சாங்க, 95 வெளியிட்டாங்க. இதுக்கு இண்டிகேட்டர் என்ன? அதப்பா இண்டிகேட்டர் மட்டும் எப்படியா மனப்பாடம் பண்ணிடுப்பா. இதுக்கு 3 இண்டிகேட்டர். இது எதை வச்சு ஒரு நாட்டுல பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு நாட்டுல பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கான்னு எப்படி சொல்லுவீங்கன்னா, தேசிய பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இப்போ 33% இடஒதுக்கீடு. சில நாடுகள் என்ன பண்ணும், 40% இடஒதுக்கீடு. அந்த நாட்டுல பெண்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. பாராளுமன்றத்திலே என்ன பண்றாங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. பொருளாதார முடிவெடுப்பில் பெண்களுக்கு ஒரு குடும்பத்துல வருமானம் வருதுன்னா அதுல முடிவெடுக்கிற திறன், வருமானம் சம்பந்தமா முடிவெடுக்கிற திறன். இல்ல பெண்கள் வேலைக்கு போறது, பொருளாதார முடிவெடுப்புனா என்ன, நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிறேன். இது மாதிரி சில எந்த நாட்டுல எல்லாம் பெண்களுக்கு பொருளாதார பணம் சம்பந்தமா முடிவெடுக்கிற ஆட்கள் இருக்கிறப்பா, வேலைக்கு போறேன்னு சொன்னா போயிட்டு வாமா அப்படி சொல்லி அனுப்பி வைக்கணும். இது மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல மனித வளம், அத பாலின அதிகாரம் அளித்தல் நல்லா இருக்கணும். ஈட்டிய வருமானத்தில் பெண்களின் பங்கு. ஒரு குடும்பத்துல வருமானம் சம்பாதிக்கிறதுனா அதனுடைய பெண்கள், ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறா அதுல பெண்கள் சம்பாதிச்சது மட்டுமே 4,00,000 ரூபாய். சரி, ஒரு 10,00,000 ரூபாய் சம்பாதிச்சா 4,00,000 ரூபாய். அப்படின்னா ஈட்டிய வருமானத்தில் இந்த 3 அளவீடுகளை வச்சுதான் ஒரு நாட்டுல பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த 2 இண்டெக்ஸும் எப்ப அறிமுகப்படுத்துது? 95ல அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா எல்லாம் கவனிங்க, அறிமுகப்படுத்தினாலும் இதை எடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2014, இப்ப மனசுல வச்சுங்க, 2014 இப்ப கிடையாது. இது ரெண்டு இப்பத்தியோட HDRல போய் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் கிடையாது. அதுக்கு பதில் 2014ல இது ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நான் சொல்றது வந்து இப்ப வரப்போது 2014ல புதுசா ஒரு இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. என்ன இண்டெக்ஸ்? அந்த இண்டெக்ஸ் பேரு ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுவும் அதேதான், ஜெண்டர் டெவலப்மெண்ட். இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே இதுல கொண்டு வந்துட்டாங்க 2014. இது இப்ப இருக்கிற இண்டெக்ஸ் இது வராது. இது ரெண்டும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் பார்க்கலாமா? ஆர்டரா பாருங்க. அதுக்கப்புறம் மனித வறுமை குறியீடுன்னு ஒண்ணு இருக்கும். ஹியூமன் பாவர்ட்டி, தப்பு, இது H போடாதீங்கப்பா, சாரி, HPI போடுங்க. HDI கிடையாதுப்பா, HPIனா ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இது எப்ப வெளியிட்டாங்கன்னா 90. இதெல்லாம் கண்டிப்பா கேட்பான். ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்போது UNDP-யால் அறிமுகப்படுத்தப்படுதுன்னா 90. டேட்டாலாம் கரெக்டான டேட்டா. இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் கிடைக்காது. இவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க. 1997. இதுக்கு அளவீடுகள் என்ன தெரியுமா? ஈஸிப்பா. HDIக்கு என்ன அளவீடுகளோ அதை அப்படியே யூஸ் பண்ணிடுறோம். கல்வி உடனே நீங்க அளவீடுனா அங்க போய் வார்த்தையை பார்க்காதீங்க. அறிவுத்திறன், நீண்ட கால சுகவாழ்வு, தல வருமானம், அதை வந்து வார்த்தைகளை மாத்திதான் கொடுப்பாங்க. கல்வி சொல்லலாம், சுகாதாரம் சொல்லலாம், வாழ்க்கை தரம் சொல்லலாம். இது எப்படி சார் இந்த மனித வறுமை குறியீடு எப்படி வெளியிடறாங்கன்னா தனித்தனியா வெளியிடறாங்க. 2 வெளியிடறாங்கப்பா. HPI 1,
HPI 2ன்னு சொல்லிட்டு 2 விதமான HPI வெளியிட்டாங்க. எப்போ இப்போ இதுவும் கிடையாதுப்பா. இப்போ மறுபடியும் சொல்லு, இது வந்து இப்ப இருக்கான்னு கேட்காது, இப்ப கிடையாது, எல்லாம் எடுத்துட்டாங்க. HPI 1, HPI 2 சொல்லிட்டு ரெண்டு என்ன பண்ணோம், வளர்ந்த நாடுகள்ல மனித வறுமை எப்படி இருக்கு, OECD நாடுகள், அது என்ன சார் OECD நாடுகள்னா, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சில நாடுகளை தரம் பிரிக்கிறாங்க. OECD நாடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? OECD நாடுகள் அது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சில நாடு. இந்த நாடுகளுக்கு ஒரு HPI, இந்த நாடுகளுக்கு ஒரு HPI வெளியிட்டு இருந்தாங்க. பாஸ்டன்ஸ் இப்ப கிடையாது, இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி, நடந்ததை படிக்கிறீங்க. 97 வெளியிடும் போது இந்த மாதிரி 2 HPI வெளியிட்டாங்க. இதையும் எடுத்துட்டாங்க, இப்ப கிடையாது. என்ன பண்ணாங்க தெரியுமா? 2010ல, 2014ல GDI வந்து சொன்னா, அது மாதிரி 2010ல HPIக்கு பதிலாக MDPI, மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. இப்ப இது இருக்கானா? இப்ப கிடையாது. அப்ப இப்ப ஒன்லி RAR இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சரி, அடுத்து வாங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சமமின்மை சரி செய்யப்பட்ட HDI, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI. அது என்ன சார் HDI? ஓகே, HDI ஓகேப்பா, HDI சொல்லுவோம். அதுதான் பக்கத்துல ஒரு வார்த்தை IHDI. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா IHDI சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா வெறும் HDI பதில் IHDI. என்னது? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட், மற்றபடி ஹியூமன் டெவலப்மெண்ட். அது என்ன இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட்? என்னப்பா, HDI-யில் உள்ள சராசரி அளவின் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து கணக்கிடப்படுகிறது. சமமின்மையை சரி செய்ய அட்கின்சன் முறை ஒரு மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. அட்கின்சன் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப வெரி வெரி முக்கியமான மெத்தட். அட்கின்சன் ஒரு ஆள் அவர் கண்டுபிடிச்சதால அவர் அட்கின்சன் மெத்தட் பேர் வச்சிட்டாங்க. சார் என்ன சார் அது அட்கின்சன் மெத்தட்னா என்ன சார்? இல்லப்பா, இப்போ ஒரு உதாரணம் சொன்னா புரியும். ஏன்னா இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண HDI எடுத்துடலாமான்னு இருக்காங்க. HDI எடுத்துட்டு நீ தேனா கூட HDI இருக்காது, IHDI தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு முக்கியமான IHDI. HDI தேவையில்லை. HDI வந்து ஒரு நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டை சரியாக பிரதிபலிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார அறிஞர்கள் கருதுறாங்க. அதுக்காக தான் IHDI கொண்டு வந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு நாட்டு வச்சுக்கோங்க. இப்ப இந்த HDI எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? HDIக்கு என்ன யூஸ் பண்றாங்க? கல்வி, சுகாதாரம், அதே தான் இருக்கும். HDIக்கு என்ன யூஸ் பண்ணி அதெல்லாம் கொடுக்கலையாடாதீங்க, மனசுல வச்சுங்க. HDIக்கு என்னென்னலாம் இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்களோ அதே இண்டிகேட்டர், கல்வி, சுகாதாரம் வாங்கிட்டோம். இப்ப என்ன அது என்ன இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல ஒரு 100 பேர் இருக்காங்க. சும்மா உதாரணம், ஒரு நாட்டுல 100 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 5 பேருடைய தலை வருமானத்தை வச்சு சொல்றேன். தலை வருமானத்தை வச்சு சொல்லலாம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வச்சு சொல்லலாம், எது ஒண்ணா சொல்லலாம். தலை வருமானத்தை வச்சு சொல்லலாம். ஒரு நாட்டுல 5 பேர் இருக்காங்க. ஒரு நாட்டுல 100 பேர் இருக்காங்கப்பா. அதுல 5 பேருடைய வருமானம் எவ்வளவு தெரியுமா? 5,90,000. எவ்வளவு? 5 பேருடைய வருமானம் 5,90,000. 100 பேர் சொன்னால, அதுல 100 பேர்ல 5 பேர். 95 பேருடைய வருமானம் எவ்வளவு தெரியுமா? 10,000. நல்லா புரிஞ்சுங்க. வெறும் 10,000. என்ன சார் நியமம் சொல்றீங்க? ஆமா, இப்படிதான் நாடு போயிங்குது. இப்ப டாடா, பிர்லா, அதானி, அந்தானின்னு சொல்லிட்டு 5 பேர் 5,90,000 சம்பாதிக்கிறாங்க. 95 பேர் சேர்ந்து 10,000 சம்பாதிக்கிறாங்க. அப்ப மொத்தம் 100 பேர் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சொல்லுங்க? 100 பேருடைய வருமானம் எவ்வளவு? இது 5 பேருடைய வருமானம் 5,90,000. 95 பேருடைய வருமானம் 10,000. மொத்தமே ரெண்டு சேர்த்து எவ்வளவு வரும்? 6 லட்சம் வருமா? நல்லா புரியுதா இல்லையா? 6 லட்சம் ரூபாய். 6 லட்சத்தை 100ஆல வகுங்க. ஆவரேஜ் தலை வருமானம் என்ன? 6 லட்சம் ரூபாய் வருமானத்தை 100ஆல வகுத்தா ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? 6,000 வருமா? அப்படி இப்படிதான் HDI கண்டுபிடிக்கிறாங்க. HDIன்றது ரொம்ப தப்பு. IHDI தான் உண்மையானது. HDIன்றது வந்து இந்த சராசரி, அங்க வார்த்தையை பாருங்க, சராசரி அளவின் இதை வச்சுட்டு இப்போ 5 பேருடைய ஆவரேஜ் இன்கம் எவ்வளவு வரும் பாருங்க. 5,90,000 5 பேர் வகுத்தா ஒரு ஆளுக்கு வருமானம் எவ்வளவு? தோராயமா சொல்லுங்க. 5,90,000 5ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? ஒரு 1,00,000 ரூபாய். 1,10,000 வருமா? 1,15,000 வரும். இந்த 10,000 ரூபாய் 95 பேருக்கு பிரிச்சு எவ்வளவு வரும்? 10,000 95ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? ஒரு ஆளுக்கு 105 ரூபாய் வரும். ஒரு ஆளுடைய வருமானம் 105. 5 பேருடைய 5,90,000 5ஆல வகுத்தா 1,15,000 வரும். 10,000 95ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 105 ரூபாய் வரும். ஆனா கூட்டி மொத்தமா ஆவரேஜ் எடுக்கும்போது ஒரு ஆளுடைய வருமானம் எவ்வளவு வருது? 6,000 ரூபாய் கட்டுது. அப்ப அந்த நாடு நல்ல நாடுன்னு நினைச்சிருக்கும். இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த ஆவரேஜ் மெத்தட் பண்றல, இது தலை வருமானத்துக்கும் சரி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் சரி, கல்வி அறிவு, சுகாதாரம், எல்லா விஷயத்தையுமே இந்த ஆவரேஜை வச்சுதானே பண்றோம். ஏன்னா நல்ல இப்போ 4 பேர் ஒரு நாட்டுல நல்லா வர்றதால அந்த நாடு வளருதுன்னா அது உண்மையான வளர்ச்சி கிடையாது. இந்த காலத்துல அதானி, அம்பானி நல்லா வளர்றாங்க, இந்தியா நல்லா வளருது.
ஆனா அது உண்மையான வளர்ச்சியா? மக்கள் எல்லாரும் வளரணும்பா. அதுதான் தப்பு. அதனாலதான் என்னன்னா இந்த சராசரி அளவின் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறது அட்கின்சன் முறை மூலம் ஏதோ சரி செய்யறாங்க. அது ஃபார்முலாலாம் இருக்கு. சரி பண்ணி உண்மையான HDI கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI. அப்போ ஒரு நியூமரிக் நம்பரை வச்சு ஆவரேஜ் வச்சு சும்மா சக்க மாதிரி போறது உண்மையான ஒரு நாட்டோட மனித வளத்தை காட்டாது. அப்ப இன்இக்வாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி வருது இல்ல, அதுதான் உண்மையான IHDI தான் உண்மையான HDI. இன்னும் சில ஆண்டுகள்ல HDI தூக்கிட்டு HDI வராது, IHDI மட்டும் வச்சாலும் வைப்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வா. புரியுதா? பல்பரிமாண வறுமை குறி வெரி வெரி இது எதுக்கு பதில் வந்தது? இந்த ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொன்னல, அதுக்கு பதில் சொன்ன 2010 ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஒன்று சொன்னல, அதை எடுத்துட்டு தான் என்ன வந்தது? ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்ப அறிமுகப்படுத்தினாங்க? 1997 அறிமுகப்படுத்தினால அதை எடுத்துட்டுதான் ஹியூமன் மல்டி டைமென்ஷன் ஃபேமஸ் இது மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ரொம்ப அது நான் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி என்னன்னா இதை யார் வெளியிடுறது? UNDP தான் இருக்கு. சொல்றது எல்லாமே UNDP தான் வெளியுது. ஆனா இதுல கூட ஒரு ஆள் சேர்ந்துருக்கான்ப்பா. இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்போது UNDP-யால் அறிமுகப்படுத்தப்படுதுன்னா 2010. இதை வெளியிடுறது யாருன்னா UNDP மற்றும் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு அமைப்பு. இவங்க 2 பேர் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க? இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. எதுக்குன்னா வறுமையை விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயுது. சிம்பிளா சொன்னா வறுமைனா என்னப்பா? பணம் இல்ல, பண கஷ்டம், பணம் பணம் பணம். பணத்தை வச்சு மட்டும் வறுமை சொல்லக்கூடாது. வருமானம் தவிர வேறு சில பரிமாணங்களில் நிலவும் வறுமை தான் மல்டி டைமென்ஷன் பல்பரிமாண வறுமை. வருமானத்தை மட்டும் பார்க்க கூடாது. வேற சில பரிமாணங்கள்னா இங்க பாருங்க, 3 பரிணாமங்கள். மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸுக்கு 3 பரிணாமம். ஒரு பரிணாமம் சுகாதாரம், 2வது கல்வி, 3வது வாழ்க்கை தரம். சார் அதே தான் சார் வருது, HDI-யோடு தானே வருது. ஆமா, HDI-க்கு என்ன சொல்லணுமோ அதுதான். கல்வி ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், சுகாதாரத்தை ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் அதே 3 தான். ஆனா பணம் இல்லாம அதுக்கு 3 பரிணாமங்கள். ஆனா அளவீடுகள் 10. கண்டிப்பா கேட்பாம்பா, மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எத்தனை பரிணாமங்கள் மற்றும் எத்தனை அளவீடுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறதா? 3 பரிணாமங்கள் மற்றும் 10 அளவீடுகள் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதுல ஒண்ணு சுகாதாரத்துல அளவீடுகள். இப்ப சுகாதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன், IMR, குழந்தை இறப்பு, இது 2 யூஸ் ஆகும். சுகாதாரம் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலன்னா ஊட்டச்சத்துன்ற ஒரு அளவீடையும் குழந்தை இறப்பு விதன்ற 2 அளவீடை வச்சு சுகாதாரத்தை கண்டுபிடிக்கலாம். கல்வி அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா பள்ளி செல்ற ஆண்டுகள், பள்ளியோட அட்னஸ், இதை வச்சு என்ன பண்றோம்? கல்வியை கண்டுபிடிக்கலாம். வாழ்க்கை தரம்னா எரிபொருள்னா எப்படின்னா எந்தெந்த வீட்டுல எல்லாம் கேஸ் இருக்கு, எந்தெந்த வீட்டுல விறகு காட்டுல போய் சுள்ளி விறகு இதெல்லாம் வெரைட்டி இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்க எல்லாம் வறுமையில இருக்கான்னு இருக்கும். பொது சுகாதாரம் பொது சுகாதார வசதிகள் இருக்கும். உடம்பு நோய் வந்துச்சு, டாக்டர் வீட்டுக்கே போக முடியல, பொது சுகாதார வசதிகள் சரியா இல்ல, தண்ணி குடிக்கிறது தண்ணியே இல்ல, போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போய் தான் என்ன பண்றாங்க? தண்ணி கொண்டு வராங்க. இல்ல ஏரி தண்ணி சுத்தி கழிக்காம ஏரி தண்ணியை குடிக்கிறாங்க. வீட்டுல கரண்டே இல்ல, வீட்டு வசதியே சரியில்லை. வீட்டு வசதி வீடு கீழே மண்ணு தரையா இருக்கு, கூரையில மழை பெஞ்சா ஒழுகுது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நல்லா இல்லைன்னா இதெல்லாம் வறுமையில இருக்கான உடைமைலாம் ஒரு சைக்கிள் கூட இல்ல, வீட்டுல ஒரு டிவி கூட இல்ல. அதான் பல் பரிணாமம். நல்லா புரியுங்க, பல் பரிணாமம்னு என்னப்பா? பணம் மட்டும் இல்லாம கேஸ் அடுப்பையும் பாக்குறான், குடிக்கிற தண்ணியும் சரி பாக்குறான், கரண்ட்டையும் பாக்குறான், வீடு ஓட்டு வீடா கூரை வீடா பாக்குறாங்க, சைக்கிள் இருக்கா டிவி இருக்கா பாக்குறாங்க. இதெல்லாமே பல் பரிணாமம். பல் பரிணாம வறுமைனா பணம் இல்லாம வேற சில வசதிகள் இல்லைனாலும் அதை வச்சும் வறுமை கண்டுபிடிக்கலாம். அப்போ பல்பரிமாண வறுமையை UNDP எப்படி கண்டுபிடிக்கிறான்னா 3 பரிணாமங்கள் மற்றும் 10 கூட்டி 10 வருதா பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா வருதுப்பா. 10 அளவீடுகள் 3. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பான். பல்பரிமாண வறுமை கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது தமிழ்நாட்டுல சாரி இந்தியால நிதி ஆயோக் பல்பரிமாண வறுமை குறியீட வருஷம் வெளியிடுறாங்க. அதுல தமிழ்நாட்டுல எந்த மாநிலம் பல்பரிமாண வறுமை குறியீடு அதிகம் இருக்கு, ஏது கம்மியா இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சுக்கணும். அதெல்லாம் இது நீட்ல இந்த பாடத்துக்கு நான் சொல்றதெல்லாம் இந்த ஒரு பாடத்தோட போறதா இருந்தா பரவாயில்ல. எக்கனாமிக்ஸ்ல பல பாடங்களோட லிங்க் இருக்கு. இந்த பாடம் நடத்தும் போது முக்கியமா அதனால வேற கேர்ஃபுல்லா கவனிங்க. அஞ்சாச்சா? அடுத்து பாருங்க. பாலின சமமின்மை குறி ஜெண்டர். இது ஏற்கனவே இருந்தது. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இந்த GII சொல்லுவாங்க. இது எப்ப வெளியிட்டாங்க? 2010. ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு என்னப்பா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா ஒரு ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சமத்துவமா இருக்காங்களா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த நாட்டுல சமத்துவம் இருக்கு? அந்த சமத்துவத்தோட சதவீதத்தோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துதான் பாலினம் சமமின்மை குறியீடு.
ஆண்களுக்கு எல்லா கல்வியிலும் சரி ஆண்களுக்கு மட்டும் கல்வி கிடையாது, பெண்களுக்கு கல்வி கிடையாது சமமா? ஆண்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போய் ஆபரேஷன் பண்ணிப்பாங்க. பெண்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க, வீட்லயே மருந்து சாப்பிட்டு சரியாயிடுவாங்க. ஆண்களுக்கு மட்டும் வருமானம் வருது, பெண்களுக்கு வருமானம் வருது. இது சமமின்மையா? இது சமம் கிடையாது. அப்ப இந்த பாலினம் சமமின்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகளை ஒப்பிட்டு கண்டுபிடிக்கிறது தான் பாலினம் சமமின்மை குறியீடு சொல்லிட்டு 2010 உருவாக்குறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பரிமாணங்கள் மற்றும் பார்த்தீங்களா அளவீடுகள். பரிணாமங்கள்னா மூணு பரிணாமங்கள். முதல் பரிமாணம் இனப்பெருக்க சுகாதாரம். இனப்பெருக்க சுகாதாரம் அதுல இது வந்து என்னது பரிமாணங்கள் சொல்லுவாங்க, டைமென்ஷன் சொல்லுவாங்க. இதுல இண்டிகேட்டர் என்னன்னா மகப்பேறு இறப்பது, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். சப்போஸ் குழந்தை பிறக்கும் போதே அம்மா இறந்துடுறாங்க, ஐயா எம்எம்ஆர் சொல்லுவாங்க, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் கம்மியா இருந்ததுன்னா அப்ப அந்த நாட்டுல பெண்களுக்கு சரியா இல்லை, அதாவது பாலினம் சரியா பெண்கள் கவனிக்கப்படல. வளர் இளம்பெருங்கள் கருவுறுதல் விதம், அடலசன் ஃபெர்டிலிட்டி. அடலசன் ஃபெர்டிலிட்டினா சின்ன வயசுல வளரிளம் பெருங்கள், காலேஜ் படிக்கிற போதே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. இது மாதிரிலாம் இருந்தா இனப்பெருக்க சுகாதாரத்தை வச்சு நல்லா புரியுங்க. இனப்பெருக்க சுகாதாரத்தை வச்சு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இனப்பெருக்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நல்லா இல்லைன்னா ஒரு பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வச்சு பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டியும் அடலசன் ஃபெர்டிலிட்டியும் யூஸ் ஆகுது. இன்னொரு பரிணாமம், இன்னொரு இண்டிகேட்டர், இன்னொரு டைமென்ஷன் அதுமா அதிகாரம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு இண்டிகேட்டர்ல ஒரு இண்டிகேட்டர் தெரியுமா, பாராளுமன்ற பிரதிநிதித்துவம். பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு, 33%, 40%, எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. கல்வி அடைவு, பெண்கள் வந்து டிகிரி வரைக்கும் படிக்கிறாங்களா, இல்ல பிஜி படிக்கிறாங்களா, இல்ல 10ஆம் கிளாஸ் இன்னும் போயிடறாங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கிறனால இது வந்து அதிகாரம். தொழிலாளர்கள் சந்தை, தொழிலாளர்கள் திசையில் பங்கு. பெண்களுக்கு வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாட்டுல 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா 100 பேர் வேலை செய்யறவங்களை கணக்கு எடுத்தா 100 பேர் வந்து வச்சுக்க, அதுல 50 பேர் பெண்கள் 50 பேர் ஆண்கள் இருந்தா அது நல்ல நாடு. தொழிலாளர் விசை, லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன். பெண்கள் லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல பெண்கள் எவ்வளவு இடம்பெறாங்க அப்படின்றது மூலமா அந்த நாட்டுல பெண்களோட என்ன பண்ணலாம், பெண்களுடைய சமமின்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப நல்லா புரிஞ்சுங்கப்பா, பெண்களுடைய பாலினம் சமமின்மை குறியீடை கண்டுபிடிக்கிறதுக்கு இனப்பெருக்க சுகாதாரன்ற ஒரு டைமென்ஷன், அதிகாரமளித்தல் ஒரு டைமென்ஷன், தொழிலாளர் சந்தைன்னு ஒரு டைமென்ஷன். அதுக்குள்ள எத்தனை இண்டிகேட்டர்? 1 மகப்பேறு, 2 இளம்பெருமுதல் கருவுறுதல், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம், கல்வி அறிவு, 5 வருது. அப்போ 3 டைமென்ஷன் 5 இண்டிகேட்டரை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், பாலினம் சமமின்மை குறியீடை கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்க, பாலின மேம்பாட்டு சொன்ன இதான் மாத்திட்டாங்க. சொன்ன ஃபர்ஸ்ட் 2 சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் 2 என்ன சொன்னீங்க, ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே இதுவா கொண்டு வந்துட்டாங்கப்பா, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லிட்டு 2014 அறிமுகப்படுத்துறாங்க. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஆண்கள் பெண்கள் தனித்தனியா கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன கண்டுபிடிச்சா அதுதான், அதே ஆயுட்காலம், கல்வி, வாழ்க்கை. வார்த்தை மட்டும் மாறிச்சு, ஆயுட்காலம் கொடுத்துருக்கோம், சுகாதாரம் கொடுத்தாலும் கரெக்ட் தான், சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தான். HDIக்கு என்ன இருந்ததோ அதேதான். இதுக்கு வித்தியாசமா இதுல கேட்பாம்பா, GDI அடிப்படையில் நாடுகள் 5 குழுக்கள் 5 குரூப்பா பிரிக்கிறாங்க. சொல்லுங்க, பாலின மேம்பாட்டு குறியீடுல பொறுத்த வரைக்கும் நாடுகளை வந்து என்ன பண்றோம், GDIல ஃபர்ஸ்ட் குரூப்ல வருதா செகண்ட் குரூப், அந்த 5 குரூப் சும்மா சொல்றேன் கேட்டுங்க. ஐ ஈக்குவாலிட்டி, அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல சமமா இருப்பாங்க, ஐ ஈக்குவாலிட்டி. மீடியம் டு ஐ ஈக்குவாலிட்டி, மீடியம் ஈக்குவாலிட்டி, மீடியம் டு லோ ஈக்குவாலிட்டி, லோ ஈக்குவாலிட்டி சொல்லிட்டு 5 குரூப் இருக்கு. இந்த 5 குரூப்ல இந்தியா எந்த குரூப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கும். அப்போ HDI மதிப்பின் அடிப்படையில் நாடுகளை 5 வகையா பிரிக்கிறாங்க.